அருமை சான்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாள். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள், வெள்ளிக்கிழமை மாலை நேரம். வெள்ளி இலக்கிய மேடையின் 176வது நிகழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை என்ற ஆகு பெயரில் கவிஞர் KG ராஜேந்திர பாபு அவர்களின் புகழேந்தி புலவரின் நலவென்பா விளக்க உரை முடிந்து தொடர் சொற்பொழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நினைக்கும் பொழுது எனக்கு அப்பர் பெருமானின் ஒரு சொற்றொடர் ஞாபகத்திற்கு வந்தது. அவர் சொல்கிறார், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்கிறார். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். இன்னும் சொல்கிறார், இறைவனை பற்றி பேசும் பொழுது, இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாட்களே என்று. இதை பற்றி நினைக்கும் பொழுது எனக்கு தோன்றியது, தமிழர்களாகிய பிறந்த நாம், தமிழ் படித்து வளர்ந்து வந்திருக்கும் நாம் அனைவரும் கடல் போல் பறந்திருக்கும் தமிழ் இலக்கியத்தை அனுதினமும் ஒரு சிறிதாவது, ஒரு துளியாவது சுவைக்காத நாள், சிந்திக்காத நாள், பேசாத நாள் எல்லாம் பிறவா நாட்களே என்று சொல்ல தோன்றியது. ஆனால் வெள்ளி இலக்கிய மேடை வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்மை அனைவரையும் இந்த தமிழ் இலக்கிய கடலுக்குள் அழைத்து சென்று மூழ்க வைத்து முத்தெடுக்க வைக்கிறது என்ற இனிமையான ஒரு நினைவோடு நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள் முறைப்படி செல்வோம். முறைப்படி தமிழ் வாழ்த்து பாடி தொடங்கி வைக்க கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழ் ஏக்கம் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழ் ஏக்கம் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம் ஐயா. மிக்க நன்றி அம்மா. என்றும் சீரிழமையோடு சிரஞ்சீவியாக இருக்கும் உங்கள் குரல் வளத்திற்கு நன்றி. பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பது என் கடமை மட்டுமல்ல, நான் பெற்ற பேரும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக வெள்ளி இலக்கிய மேடையின் நிறுவனரும் நலவென்பா விளக்க உரை வழங்கி முடித்தவரும் இன்றைய இந்த தொடர் சொற்பொழிவுகளுக்கு தலைமை தாங்கி முன்னுரையும் நிறையுரையும் வழங்க வந்திருக்கும் கவிஞர் திரு ராஜேந்திர பாபு அவர்களை
வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து கேஜிஆர் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று தன் அயராத உழைப்பை வழங்கி வரும் தொழில்நுட்ப சிகரம் கவிஞர் நெல்லை தீபன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதேபோல் வெள்ளி இலக்கியமடியின் நிகழ்ச்சிகளுக்கு, இந்த 176 நிகழ்ச்சிகளுக்கும் தமிழ் வாழ்த்து பாடி வரும் கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு சொற்பொழிவுகளை ஆற்ற வந்திருக்கும் கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களையும் பொதிகை செல்வராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பிறகு இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டு மகிழ வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பொதுவில் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்று, குறிப்பாக என் கணினியில் தெரியும் உங்கள் பெயர்களை கூறி வரவேற்கிறேன். ஒவ்வொருவரையும் திரு கவிஞர் தர்மலிங்கம் ஐயா, கவிஞர் ஹரி கோபாலகிருஷ்ணன், கவிஞர் ஜெயசக்தி அம்மையார், கவிஞர் கவியருவி கேவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் என்னுடைய ஆசிரியர், கவிஞர் கிருஷ்ணமூர்த்தி ரங்கசுவாமி அவர்கள், சாம்சுங் என்ற பெயரில் இருக்கும் கவிஞர் சங்கரம்பாள் அம்மையார் அவர்கள், கவிஞர் நாகம்மாள், கவித்தேனி வசந்தகுமார் பாரதி ஐயா அவர்கள், கவிஞர் பொன்வேலு மயில் ஐயா அவர்கள். யாருடைய பெயராவது விட்டு போயிருந்தால் அது என் குற்றம். வெள்ளி இலக்கிய மேடை வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறது. வர இருப்பவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறது. நாம் நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் முன் கவிஞர் கேஜிஆர் அவர்கள் இயற்றி ஹைதராபாத் பாடகர் ரவிசங்கர் அவர்கள் பாடி பதிவு செய்திருக்கும் நலவென்பா வாழ்த்து பாடலை கவிஞர் நெல்லை தீபன் அவர்கள் இப்பொழுது ஒளி பரப்புவார். கேட்டு மகிழ்வோம். அனைவருக்கும் வணக்கம். பாடலை ஒளிபரப்புவதற்கு முன்னால் ஒரு அறிவிப்பு, நாளைய நிகழ்ச்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. இலக்கிய தேன்சாரல் இணையவழி நிகழ்ச்சி நாளை நடைபெற இருக்கிறது. 4/4/26 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு இதே ஜூம் மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் நமது வெள்ளி இலக்கிய மேடையினுடைய அதே எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாளைய நிகழ்ச்சியிலே ஒரு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. மரியாதைக்குரிய நாவலாசிரியர் ஜெயசக்தி அம்மா அவருடைய முன்னிலையிலே நம்முடைய தமிழ் செல்வம் கேஜி ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுடைய தலைமையில் இன்றைய நிலையில் பெண்கள் சுதந்திரம் போதுமானது அல்லது இன்னும் தேவை என்று 2 அணிகளிலும் தமிழறிஞர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். பெண்கள் சுதந்திரம் போதுமானது என்று கவிஞர் சமுக்கி அவர்களும், கவிஞர் தேன்மொழியன் அவர்களும், கவிஞர் ஹரிஷ் சின்னராஜன் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். இன்னும் தேவை காணாது என்று சொல்லக்கூடிய அணியிலே கவிஞர் வே உலகம்மாள் அவர்கள், கவிஞர் நந்தினி அவர்கள், இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கிற திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள். ஆக மிக அருமையான ஒரு பட்டிமன்ற விருந்து நாளை உங்களுக்காக காத்திருக்கிறது. அனைவரும் வந்து அதில் இணைந்து கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இது ஒரு நலவென்பா பாடல். இந்த பாடலை எழுதியவர் நாங்கள் அன்பாக கேஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். நளவேந்தன் வரலாறு நளவென்பானூறு, நளவேந்தன் வரலாறு நளவென்பானூறு,
புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு நளவேந்தன் வரலாறு நளவெல்பானூறு புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி மன்னவனெழில் கேட்டு மையலுற்றாள் தமயந்தி அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி மன்னவனெழில் கேட்டு மையலுற்றாள் தமயந்தி சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான் நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான் உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான் உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான் கெடுத்து விட்ட சனியாலே உடுத்து விட்டான் அரை சேலை கெடுத்து விட்ட சனியாலே உடுத்து விட்டான் அரை சேலை அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாத மகிழ்ந்தே மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாத மகிழ்ந்தே வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே நளவேந்தன் வரலாறு நளவெல்பானூறு நளவேந்தன் வரலாறு நளவெல்பானூறு புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு நளவேந்தன் வரலாறு நளவெல்பானூறு அருமையான வாழ்த்து பாடல், இனிமையான இசையும் கூட. கவிஞர் கேஜிஆர், பாடகர் ஹைதராபாத் ரவிசங்கர் மற்றும் கவிஞர் நெல்லை தீபன் ஆகிய மூவருக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய அம்சத்துக்குள் நுழைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி துவக்க உரையும் நிறைவுரையும் வழங்க வந்திருப்பவர் கவிஞர் ராஜேந்திர பாபு அவர்கள்.
அவரை பற்றிய அறிமுகம் அவசியமில்லை. அதனால் என்ன சொல்லி அழைப்பது என்று சிறிது தயங்கவில்லை. வெள்ளி இலக்கிய மேடையின் நிறுவனர், வெள்ளிதோறும் நம்மோடு உறவாடி தமிழ் சுவையை ஊட்டுபவர், எதை பார்த்தாலும் கேட்டாலும் அவருக்குள் பிறக்கும் கவிதையை நம்மோடு பகிர்ந்து கொள்பவர். சுருக்கமாக சொல்ல போனால் அவர் தமிழுக்கு செல்வம், தமிழ்தான் அவருக்கு செல்வம், அதனால் அவர் தமிழ் செல்வம் என்று கூறி நலவென்பா விளக்க உரை வழங்கிய அவரே இந்த சொற்பொழிவுகளுக்கு தலைமை தாங்குவது ஒரு தனி சிறப்பு என்றும் கூறி அவரை தலைமை துவக்க உரை வழங்க பணிவன்புடன் வழங்கின்றேன். பாருங்களே. மகிழ்ச்சி. நலவென்பா விமர்சன ஆய்வு உரைக்கு தலைமை தாங்குகின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை வாய்ப்பு என்று சொன்னதற்கு காரணம் நல்லை தீபன் தான் சொன்னார். நீங்கள் தான் நடத்தினீர்கள், நீங்களே உட்காருங்கள் என்று சொன்னார். நான் கூட சொன்னேன், வேறு யாராவது ஒருத்தரை தலைமையிலே போட்டு விடலாமே என்று கேட்ட பொழுது, இல்லை இல்லை, நீங்களே இந்த விரிவுரை சொன்ன காரணத்தினால் நீங்கள் அமர்வுதான் நியாயமாக இருக்கும் என்று சொல்லி என்னை அமர வைத்த பெருமை நம்முடைய நல்லை தீபன் அவர்களுக்கு தான் உண்டு. ரமணி பாலசாமி அம்மையார் அவர்கள் வழக்கம் போல் இனிய குரலிலே பாடியிருக்கிறார்கள். எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அந்த அம்மையார் கிட்டத்தட்ட 270 நிகழ்ச்சிகளுக்கு பாடியிருக்கிறாங்க. வெள்ளி இலக்கிய மேடை 176 நிகழ்ச்சி, வெள்ளித்திரை பாடல் குழுமம் 96 நிகழ்ச்சி, ஆக மொத்தம் 272 நிகழ்ச்சிகள். ஓரிரு நிகழ்ச்சிகள் தான் அவர்கள் வர இயலாமல் போய்விட்டது. ஆனால் மற்ற 270 நிகழ்ச்சிகளுக்கும் தமிழ் வாழ்த்து பாடிக்கொண்டிருக்கின்ற பெருமை ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை, நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இலக்கிய ஆர்வலர் R.C. குமரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், இந்த நாள் இனிய நாள் என்று குறிப்பிட்டார். உண்மையிலேயே இது இனிய நாள் தான். ஏனென்று சொன்னால், ஒரு 3 மாதத்துக்கு பிறகு சந்திரசேகர் அவர்களை நாம் சந்திக்கின்றோம், பார்க்கிறோம் என்பதனாலே இதை ஒரு இனிய நாளாகவே நான் பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, சந்திரகுமார் அவர்களை பற்றி நினைக்கிற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வெள்ளி இலக்கிய மேடை, இது என்னுடைய அமைப்பு, எங்களுடைய அமைப்பு, நம்முடைய அமைப்பு என்கின்ற காரணத்தை நான் சொல்கிறேன். அது சார்ந்த எந்த பர்டிகுலர்ஸ் வேண்டும் என்று சொன்னாலும், அதை சார்ந்த எந்த நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் வேண்டும் என்று சொன்னாலும், நாம் R.C. குமரன் அவர்களை நான் தொடர்பு கொண்டால் உடனே அனுப்பி விடுவார். 100 நிகழ்ச்சி வரை நான் இந்த அழைப்பிதழை வைத்திருக்கிறேன். ஆனால் 101 இருந்து அழைப்பிதழ் இடத்திலே சிதறி போய்விட்டது என்று R.C. குமரன் அவர்களிடம்தான் சொன்னேன். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக 101 அழைப்பிதழிலே இருந்து 168 அழைப்பிதழ் வரை அவர் அனுப்பிவிட்டார். அதன் பிறகு நம்மிடத்தில் இருக்கிறது இப்போது 76 தானே. இப்படி ஒரு லாக்கர் மாதிரி எல்லாவற்றையும் பாதுகாத்து வைக்கக்கூடிய பெருமை நம்முடைய R.C. குமரன் அவர்களுக்கு உண்டு. அதே போல் இந்த நிகழ்ச்சியினுடைய அடித்தளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நெல்லை தீபன் அவர்கள், அவருக்கும் நாம் பாராட்டு சொல்ல வேண்டும். திடீரென்று அவருக்கு நான் பாராட்டு சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உடல் நலம் சரியில்லாத நிலையிலும் கூட, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே கூட இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்துவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நான் கூட சொன்னேன், நிகழ்ச்சியை நீங்கள் தள்ளி போட்டு விடுங்கள், அடுத்த வாரம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது, வேண்டாம் சார், ஒரு நாள் இருக்கிறது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். புகழேந்தியினுடைய நலவென்பாவை படிக்கிறவர்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், கேட்டவர்களுக்கும் தெரியும். அந்த புகழேந்தி ஒரு புரவலரை, சந்திரன் சொர்க்கி என்கின்ற புரவலரை அடிக்கடி பாராட்டுகிற மாதிரி நான் நெல்லை தீபன் அவர்களை நான் பாராட்டி கொண்டிருக்கின்றேன். இப்படி இந்த நிகழ்ச்சிக்கு நெறியாகியாக, தமிழ் வாழ்த்து பாடியவராக, நிகழ்ச்சியுடைய அடித்தளமாக விளங்குகின்ற நெல்லை தீபன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல்
இந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது தொடர்ந்து வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆக்கி கொண்டிருக்கின்ற இலக்கிய அன்பர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களெல்லாம் வருகின்ற காரணத்தினாலேதான் இது வெற்றி நிகழ்ச்சி. இல்லை என்று சொன்னால் இது வெற்று நிகழ்ச்சியாக போய்விடும். ஆகவே வெற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் வெற்றி நிகழ்ச்சிகளாக மாற்றக்கூடிய திறன் படைத்த இலக்கிய அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே இருவேறு கவிஞர்கள், பானுமதி அம்மையார் அவர்கள், உதிகை செல்வராஜ் அவர்கள் என்ற 2 கவிஞர்களும் இங்கே பேச இருக்கின்றார்கள். பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் விரைவிலே 2 கவிதை நூல்களை வெளியிட இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒரு கவிதை நூலை வெளியிட்டவர் இன்னும் 2 கவிதை நூல்களை வெகு விரைவிலே நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றார்கள். அதிலும் கோடை காலத்திலே கொடுப்பதாக இருக்கிறார்கள். அதனால்தான் குட்டி மேகத்தின் ஆலங்கட்டி மழை என்று ஒரு ஐக்கூ கவிதைக்கு ஒரு பேரை கூட வைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன். அதே போல் புதிய செல்வராஜ் அவர்கள் ஏற்கனவே 2-3 கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய கவிதை நூலை நான் 2 முறை விமர்சனம் செய்திருக்கின்றேன். மிக அருமையான கவிதைகளுக்கு சொந்தக்காரர். நண்பர் கபிலன் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுகிற மாதிரி எதுகை மோனை அழகாக பொருத்தி கவிதை எழுதக்கூடிய பொதிகை செல்வராஜ் என்று சொல்வார் அல்லவா? அது மாதிரி எதுகை மோனையோடு எழிலோடு கவிதை எழுதக்கூடிய பொதிகை செல்வராஜ் அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் ஐக்கூ கவிதைகளையும் புது கவிதைகளுமாக என்ற 2 நூல்களை கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த 2 பேரில் பானுமதி அவர்கள் கலி சூழ் படலத்தை பற்றி பேச இருக்கிறார். கலி நலனை எப்பொழுது சூழ்கிறது, என்ன எப்படியெல்லாம் அவனை வாட்டி அடிக்கிறது என்பதை பற்றி பேச இருக்கின்றார்கள். நம்முடைய பொதிகை செல்வராஜ் அவர்கள் வேடனுக்கும் தமையந்திக்கும் இடையிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றி இங்கே பேச இருக்கின்றார்கள். முதலிலே எதை நான் பேசினாலும் கூட அது அவருடைய தலைப்புக்கு உள்ளே நான் சென்று விடுகிற மாதிரி ஆகிவிடும் என்கின்ற காரணத்தினால் எதையுமே இந்த தலைப்புக்குள்ளே செல்லாமல் அவர்கள் கையிலே இந்த அரங்கத்தை நான் ஒப்படைத்து விடுகிறேன். அவர்கள் பேசி முடித்த பிறகு இறுதியாக நான் பேசுகிறேன் என்று சொல்லி என்னுடைய தலைமை உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். சிறப்பான துவக்க உரை. அவையறிந்து, இடம் அறிந்து, பொருள் அறிந்து, அனைத்தையும் அறிந்து அதற்கு ஏற்ப பேசக்கூடிய கேஜிஆர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது முதலாவது சொற்பொழிவை வழங்க வருபவர் கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள். அம்மையாரை அறியாதவர்கள் இந்த மன்றத்தில் இருக்க வாய்ப்பில்லை என்றாலும் முறைமை நோக்கியும் நேரத்தின் அருமை நோக்கியும் அவரை பற்றி சில வரிகளே கூறி அவரை அழைத்து விடுகிறேன். இவர் ஒரு பன்முக திறமையாளர், கவிஞர், கட்டுரை ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியராகவும் பணியாற்றியவர். இணையதளத்தில் இடைவிடாது வலம் வருபவர், ஊடகங்களில் பரவலாக பங்கேற்கும் மதிப்புறு மாந்தர், கட்டுரைகளில் கவிதைகளில் சிறக்கும் சிந்தனை சிகரம், எழுத்து சிற்பி, மங்கையரில் மாணிக்கம். திரைப்படம், திரை இசை, வரலாறு அவற்றை திறம்பட ஆய்வு செய்யும் திறனாய்வு திலகம். நான் கூறிய அடைகள் அத்தனையும் அம்மையார் பல அமைப்புகளிடமிருந்து பெற்றிருக்கும் விருதுகள். அவரை இப்பொழுது கலியின் சூழ்ச்சி படலம் என்ற தலைப்பில் 20 நிமிட சொற்பொழிவு வழங்க பணிவன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை 176வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நலவெண்பா நமக்கு தெரியும். கேஜிஆர் அவர்கள் பல வாரங்கள் நமக்கு ஒரு அதாவது என்ன சொல்றது, ஆரம்ப பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பது போல அத்தனை விளக்கமாக, அத்தனை மனதில் பதியுமாறு அவர் நமக்கு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதனால அந்த நிகழ்ச்சி கோரிக்கை வைத்ததே நான் தான். ஏன்னா என்னோட வலையொலிக்காக நான் பார்க்க போகும்போது ரொம்ப அழகழகான பாடல்லாம் இருக்கும். ரொம்ப ரசிச்சு படிப்பேன், கொஞ்சம் விட்டுருவேன், ஜம்ப் பண்ணி படிப்பேன். அதனால நான் ஜம்ப் பண்ணல, கவிதைகளை ஜம்ப் பண்ணி. அதனால எனக்கு என்ன தோணும்னா, இது எடுக்கலாமே அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி அவர் எடுத்தார். அதுக்கே அவருக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப அழகான வெண்பாக்கே நலவெண்பா தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு சொற்சுவையும் பொருட்சுவையும் ஓமைகளும்
மிக அழகான ஒரு நடையும் கொண்ட ஒரு பாடல் இது. இந்த அப்படியான இந்த இந்த இலக்கிய தொகுதியை எடுத்துக்கொண்டு நம்ம இப்ப வந்து அது பின் ஆராய்வுகள்லாம் நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில் இது இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா, ரமணி பாலசாமி அம்மையார், அவங்க வந்து நம்ம ஆஸ்தான பாடகி. அவங்க வந்து அவ்வளவுதான், அவங்கள ஆஸ்தான பாடகி இடத்த வச்சாச்சு. அவங்க தான் எத்தனை நிகழ்ச்சி வந்தாலும் அவங்க தான் பாடணும். அருமையாக பாடக்கூடியவர். நெறியாள்கை செய்து கொண்டிருக்கிற R.C. குமரன் ஐயா அவர்களுக்கும், தொழில்நுட்பம் மேலாண்மை செய்து கொண்டிருக்கும் நல்லை தீபன் அவர்களுக்கும், தலைமை உரை ஆற்றி அமர்ந்துள்ள KGR ஐயா அவர்களுக்கும், என் உடன் தமயந்தியும் வேடனும் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ள புதிகை மு. செல்வராஜ் அவர்களுக்கும், மற்றும் இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், பல்வேறு ஊடகங்கள் வழியா பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் பானுமதி கிருஷ்ணகுமாரின் அன்பு வணக்கம். நலவெண்பா வந்து 3 பிரிவா சொல்றாங்க. 1 சுயவர காண்டம், 2வது வந்து கலி தொடர் காண்டம், 3வது வந்து கலி நீங்கு காண்டம். 3 தான். சுயவரம் நடக்கும்போது அந்த கலி புருஷனுக்கு கோபம் வருகிறது. அதாவது சுயவரத்துல நடந்த நாட்டு மன்னன் நலன், அவன் வந்து ரொம்ப ஒரு எல்லாத்துலயும் அறவான், எல்லாத்துலயும் நல்ல தேர்ந்தவன். அவன் வந்து ஒரு அவன் சோலையிலாம் அதிகம் நடமாடக்கூடியவன், இயற்கையை ரசிப்பவன் போல இருக்கிறது. அவன் வந்து ஒரு அண்ணத்துக்கிட்ட அந்த அண்ணன் பேசுகிறது. அண்ணன் அடிக்கடி வந்து அவன் பேசுறான். அப்ப அண்ணன் வந்து தமயந்தியனோட அழகை புகழ்ந்து சொல்கிறது. அப்ப அவன் தமயந்தியை விரும்புவதை சொல்கிறான். அது போய் தமயந்தியிடம் சொல்கிறது. தமயந்தியம் இந்த ஏதோ ஒரு படம் வருவாங்களே, பார்க்காமலே காதல், அந்த மாதிரி பார்க்காமலே காதல் கொள்றாங்க. அந்த பலேபாண்டிய திரைப்படத்துல கூட வரும், அன்று தமயந்தி அன்னத்திடம் தூது விட்டால், அப்படி வரும். அதாவது ராஜா ரவிவர்மா அவருடைய ஓவியத்துல கூட அந்த தமயந்தி அன்னத்திடம் பேசும் காட்சி வரைந்திருப்பார். அப்ப பாருங்க, அண்ணன் பாருங்க ஒரு மேட்ரிமோனியல் சர்வீஸே நடத்திருக்கு 2 பேருக்கு நடுவில். அப்படி அவ்வளவு அழகா அவங்க அப்பா அம்மாவுக்கு செலவு இல்லாம ஒரு மேட்ரிமோனியல் சர்வீஸ் அண்ணமே பண்ணியாச்சு. இப்படி அண்ணன் வந்து சொல்லி சொல்லி அதன் மூலமாக இருவரும் காதல் வாய்ப்பட்டு கல்யாணம் செய்து கொண்டார் என்று நினைக்கும் போது, அந்த அவங்க அப்பா விதர்ப நாட்டு மன்னன் வீமன் வந்து அவர் வந்து சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. எல்லாம் தெரிஞ்ச கதை. சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அப்போ வந்து தேவர்கள் இந்திரன், வருணன், யமன், அக்னி முதலான தேவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க. என்ன கலந்துக்கிறாங்கன்னா, அவளுக்கு நலனோட தோற்றம் பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்க ஒற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லி எல்லாரும் நலன் மாதிரியே வந்திருக்கிறாங்க. ஆனால் தமயந்திக்கு மட்டும்தான், எத்தனை பேர் நலமனாக வந்தாலும் இந்த அண்ணன் போய் சொல்லியிருக்கும் போல அந்த நலனுக்கு என்ன மேனரிசம் இருக்கும்னு, அந்த மேனரிசத்தை பண்ணவன் தான் பண்ணியிருப்பான். அப்ப அவன் தான் நலன் புரிஞ்சுக்கிட்டு இவங்க மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி கதையில சொல்லப்படலை, நான் சொல்றேன். அப்படி வந்து அவங்க பண்ணிட்ட உடனே எல்லாருக்கும் கோவம் வந்துருது. நம்ம இதுக்காக மாற்று வேடம் கூட தரித்து வந்திருக்கிறோம். நம்ம அதாவது என்னை கிடையாது, என் கூட வந்த வேற யாரையாவது தேர்ந்தெடுத்தா கூட பரவாயில்ல, இவங்க எல்லாரும் விட்டுட்டு போய் நலனை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்துக்க, பகைவனுக்கு பகைவன் நண்பன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூட்டு சேர்ந்து சொல்லும் போது அந்த கலிபுருஷன் வந்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சுயவரம் முடிஞ்சிடுது. அவர் வந்து அப்படியா நடந்தது அப்படின்னு அவங்க கிட்ட எல்லாம் தூண்டி விட்டுறாங்க. தூண்டி விட்டோன்னு அப்படியா நடந்ததுன்னு அவர் வந்து 2 செய்திகளை முடிவெடுக்கிறார். என்னன்னா, இவனை வந்து கீழ் மட்டத்துக்கு இறக்கிடுறது 1, 2வது இவங்க 2 பேரையும் பிரிச்சுறது. என்ன கல்யாணம் தான் மணந்தால் மகாதேவி இல்லைன்னா மரணதேவின்னு சொல்ற மாதிரி, என்ன கல்யாணம் பண்ணல அவன் நலனுக்கு கிடைக்கக்கூடாது. அது எப்படி இவங்க 2 பேரும் ஒத்துமையா வாழ்ந்துறாங்க பார்க்கலாம். இந்த 2 சபதம், இந்த 2 சபதத்தை முன்னோக்கி தான் நான் வந்து எல்லா சூழ்ச்சிகளையும் முன்வைத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி அவங்கள வந்து காட்டுல சூதாட வைத்து, அந்த புட்காரன் கூட சூதாட வைத்து அதுல தோற்க வைத்து, அந்த அவனே கலியே வந்து அந்த காயாக புரளுகிறான். அப்படி புரண்டு தோற்க வைத்து நாடையும் எல்லாத்தையும் இழந்து அப்புறம் வந்து காட்டுக்கு போக வச்சு, அங்க குழந்தைகளை வந்து அவங்க தமயந்தியனோட அப்பா வீட்டுக்கு இவங்க 2 பேரையும் பிரித்து போயிட்டான். ஒரு பக்கம் போய் அவனை ஒரு பாம்பு எரிந்து கொண்டு இருக்க தீயில விழுதுன்னு சொல்லி அதை காப்பாற்ற பார்க்க, அது வந்து பாம்புக்கு பால் வார்க்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது வந்து நம்மளை காப்பாத்தானே நினைக்காம அந்த கோவத்தை வழியிலும் அதை அவனை கட்டி விடுகிறது. அவனோட உருவை மாறி விடுகிறது. அந்த களி பிடிச்சி அந்த உருவை மாறிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த உருவை மாறின உடனே அதுக்கு அந்த பாம்பு பெரிதாபப்பட்டு, சரி நீ என்னை காப்பாத்தவனா, சரி நான் ஒரு 2 ஆடை தரேன், அதை நீ உனக்கு தேவைப்படும் போது நீ அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னோட சுய உருவம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பின்னால வந்து தமயந்தி நலனையும் மற்றவங்களும் அடையாளம் காணணும். அதுக்கு இந்த ட்ரிக் முதல்லயே வச்சிடறாரு. டைரக்டர் மாதிரி டைரக்டர்கள் டச் வச்சிடறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு நடுவில் தமயந்தி காடில் நலன் விட்டுட்டு போன பிறகு, அதாவது இந்த இதுல கூட பெண்கள் இல்லாத உலகத்திலே
கண்களினால என்ன பயன் ஒரு பாடல கூட வரும். காரூரில் கானகத்தில் காதலியை கைவிட்டு வேறூர் போன வீரனும் யாரோ அப்படின்னு அந்த பாடல். பெண்களும் ஆண்களும் போட்டி, பட்டிமன்ற போட்டி. அப்போ அதில் கேட்கும்போது சொல்லுவாங்க தமயந்தி நலன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. போயிட்டோடனே அவர் தந்தை வீட்டுக்கு எப்படியோ பாடுபட்டு போய் அப்புறம் குழந்தைகளையும் வச்சு ஒரு 2வது சுயம்பரத்துக்காக ஒரு அந்தனரை விட்டு கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லி நலன் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சு சுயம்பரம் வைக்க சொல்லி 2ஆம் சுயம்பரம். அப்போ 2ஆம் சுயம்பரம் இருக்கிறது தெரிகிறது. அதை வச்சு அவனை குழந்தைகளை பேச வச்சு தொழில்களை வச்சு கண்காணிக்க வச்சு இருந்தான் என்று கண்டுபிடித்து அப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரி வாங்க திருப்பி போய் அந்த அந்த நாட்டு திருப்பி போய் சூதாட்டம் ஆடி முல்லை முள்ளால் எடுப்பது போல திருப்பியும் அந்த சூதாட்டம் ஆடிதான் அவன் ஜெயிக்கிறான். அப்போ அந்த கலி அவனை விட்டு நீங்கினோடனே திருப்பி நாடு எல்லாம் வளமடைந்து வந்து விடுகிறது. அப்போ அந்த நலன் வந்து கேட்டுக்கிறான், என்ன நீ இந்த பாடா படுத்திட்டியே, நம்ம நாட்டு மக்கள்லாம் என் கதையை கேட்டாலோ இதை படித்தாலோ நீ அவங்கள பிடிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டதின் பேர் சரின்னு உறுதி அளித்ததா அந்த கலிபுருஷன் உறுதி அளித்ததா சொல்றாங்க. அதுதான் காரைக்கால்ல இந்த சனீஸ்வரர் தர்பாரே ஆரண்யம் ஈஸ்வரர் என்ற கோயில்ல அந்த ஒரு குளமும் இருக்கிறது சனீஸ்வரனுக்கு. அந்த குளத்தில் நீராடுபவர்களுக்கு நலன் எப்படி அருள் புரிஞ்சாலும் அதே மாதிரி சனீஸ்வரன் எந்த கெட்டதும் செய்ய மாட்டார் என்பது ஒரு ஐதீகம். அந்த குளத்துக்கு பேரு நலத்தீர்த்தம். அங்க நலனோட சிலையும் வைக்கப்பட்டிருக்கும். இப்ப போனா கூட யாராவது போனீங்கன்னா அங்க பார்க்கலாம். இது இந்த நல்ல தொடர்பை பத்தியான கதை. இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் இப்ப அது சம்பந்தப்பட்ட பாடல்கள் நான் விரும்பிய இடங்கள் எல்லாம் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஒரு பாடல், காதல் கவராடல் கல்லுண்டல் பொய்மொழிதல் ஈதல் மறுத்தல் இவை கண்டாய் போதில் சினையாமை வைகும் திருநாடா செம்மை நினையாமை பூண்டார் நெறி. அதாவது காதல், அதாவது கெட்ட வயப்படுற காதல், கவராடல் இந்த மாதிரி சூதாடுறது, கல்லுண்டல், பொய்மை மொழிதல், இதெல்லாம் ஈதல் மறுத்தல், ஒருத்தர் கொடுக்கறது வந்து தடுக்கிறது, அது இவை கண்டாய் இதெல்லாம் வந்து கெட்டது. போதில் சினையாமை வைகும், இந்த போது என்றால் பூ, அந்த பூவுல சினை ஆமை, சினை அதாவது ஈன்றெடுக்க வேண்டிய நிலையில் உள்ள கருவுற்ற ஆமை வைகும், வைகும் என்றால் வாழும். அந்த அந்த போது தாமரை பூவில் போய் அந்த ஆமை வாழ்ந்து கொண்டு இருக்குமா. அவ்வளோ வளமான கெட்டியான தாமரை ஒரு ஆமையை தாங்கக்கூடியது. அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான நாடு. அது எல்லாமே இந்த வயல் மீன் மேய்கிற, மரத்தில் மீன் ஏறுகிற, இப்படிதான் அந்த ஆற்று வளத்தையும் நில வளத்தையும் சொல்லி சொல்லி தான் அந்த நாடா திருநாடா என்று வர்ணிக்கிறாங்க. அப்போ செம்மை நினையாமை பூண்டார் நெறி, இந்த மாதிரிலாம் இருந்தவங்கலாம் கெட்டிருக்கிறாங்க. அதனால நீ வந்து சூதாடக்கூடாதுன்னு அந்த அமைச்சருங்களாம் அவருக்கு வந்து புத்திமதி சொல்றாங்க. அந்த பாடல் அது ஒரு அருமையான பாடல். அப்புறம் அறத்தை வேர்கல்லும் அருநகர்க்கிற் சேர்க்கும் திறத்தை கொண்டு அருளை தேய்க்கும் மரத்தையே பூண்டு வீரோ தஞ்சு பூண்டு வேரோடம் செய்யும் பொய் சூதை மிக்கோர்கள் தீண்டுவரோ வென்றார் தெரிந்து அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி அவருக்கு அமைச்சர்கள் வந்து அறிவுரை சொல்றாங்க நலனுக்கு. இந்த மாதிரி அறத்தை வந்து வேர்கல்லும், வேரோட வந்து அறத்தை வந்து அழிச்சிடுங்க சூதாட்டம். அருநரகிர் சேர்க்கும், நரகத்துல போய் நம்மளை சேர்த்துரும். திறத்தை கொண்ட அருளை தேய்க்கும், அதாவது நம்ம அருளை எல்லாம் தேய்த்து வச்சிடும், நமக்கு அந்த நல்லத்தனத்தை எல்லாம் எடுத்து விட்டுடும். மரத்தையே பூண்டு விரோதம் செய்யும், மரத்தை என்றால் போர், அறமல்லாத செயல்களை செய்து விரோதத்தை சம்பாதிக்க சொல்லும். பொய் சூதை மிக்கோர்கள் தீண்டு வரும், இந்த பொய் இந்த சூதை இதெல்லாம் வந்து மிக்கோர்கள் உயர்ந்தவர்கள் தீண்டு வரும், யாராவது கிட்ட சேர்ப்பாங்களா இந்த பழக்கத்தெல்லாம் அப்படின்னு வென்றார் தெரிந்து சொன்னவங்க எல்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நலன் என்ன சொல்றான் பாருங்க, எவ்வளவு அந்த அமைச்சர்கள்லாம் எடுத்து சொல்றாங்க. அவனோட அதான் களி வந்து தொடர்றதுனால அவனால தவிர்க்க முடியல. தீது வருக நலம் வருக சிந்தையால் சூது புற விசைந்து சொல்லினோம். அதாவது நல்லது வருதோ கெட்டது வருதோ நம்ம வந்து சூது புற விரைந்து கொள்வோம். நம்ம வந்து சூது ஆடுறேன்னு சொல்லிட்டேன், நான் ஆடப்போறேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார். அவங்க அறிவுரையும் அவர் எடுத்துக்கல. அப்புறம் கவராய் புரண்ட புட்கரனோடு சேர்ந்த களி, கவராய் புரண்டான் களி அப்படின்னு சொல்றாரு. தாயக்கட்டை புரளும் போதே அது கூட சேர்ந்து புரண்டது தாயக்கட்டை அல்ல, களிதான் புரண்டான் என்று எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன வச்சு ஆடுறான், ஒன்னொன்னா ஆடுறான். ஃபர்ஸ்ட் முத்தாரம் வச்சு ஆடுறான். அதுக்கு வந்து என்ன சொல்றான், அது தோத்துடுறான். தோத்துட்ட உடனே வைத்த நிதி 100,000 இரட்டி,
நிதி வந்து என்ன வச்சானோ அதை 2 மடங்கு வைக்கிறான். அதுக்கப்புறம் 100 100,000 100,000 என்றால் லட்சம், 100 100,000 என்றால் 100 லட்சம் அதை வைத்து ஆடுகிறான். வேறாக தோற்றான் அவ்வேந்து. வேறு வேற 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 வச்சு தோற்றுக்கிட்டே இருக்கிறான். வேற வேற ஒன்னொன்னா வைக்கிறான், அதை தோற்றுக்கிட்டே இருக்கிறான் அவ்வேந்து நலன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வைக்கிறான்னா, தன்கிட்ட இந்த நகை தன்கிட்ட இந்த பணம் எல்லாம் வச்சிடறான். வச்சு முடிச்சுட்டு இப்போ நாட்டினோட பொருளுக்கு வரான். என்ன வரான்னா, 10,000 பரியும் 10 100,000 சொல்லார் மணித்தேரும் தோற்றதன் பின் வில்லாட்கள் முன்றோன்றற்று வானில் முகிற்றோர்க்கும் மால் யானை பின்றோற்று தோற்றான் பிடி. அதாவது 10,000 பரியும், முதல்ல குதிரைப்படை, அது 10,000 குதிரை இருந்தது, அதை தோத்துறான். 10 100,000, 100,000 லட்சம், இப்போ 10 100,000 10 லட்சம் சொல்லார் மணித்தேரும், சொல்ல முடியாத மணித்தேர், அவ்வளவு நவரத்ன வைரங்களும் போட்டு பூணப்பட்ட தங்கம் வேயப்பட்ட மிக சொல்லார் மணித்தேர், நல்ல மணிகள்லாம் பூண்ட ஒரு தேர், அந்த தேர் படையை இழக்கிறான். அப்புறம் தோற்றதன் பின் அதெல்லாம் தோத்த பிறகு வில்லாட்கள் முன்றோற்று, முதல்ல முன்னால எதை தோற்கிறான்னா ஆட்கள் காலாட்படை இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு தோற்கிறான். வில்லெல்லாம் ஏகக்கூடிய வீரர்களை வைத்து தோற்கிறான். வானின் முகிர்த்தோர்க்கும் மால் யானை, வானோட முகிலே தோத்து போற அளவுக்கு கருப்பான ஒரு யானைகள், பெரிய பெரிய யானைகள். அந்த யானைகள் பின்றோற்று, முதல்ல வந்து வில்லாட்களை தோற்கிறான், பின்றோற்று வந்து தோற்றான், யானைகள் வைத்து தோற்று விடுகிறான். தோற்றான் பிடி, பிடினா பெண் யானைகள், சண்டைக்கு போகிற ஆண் யானைகள் தவிர்த்து மீதி பெண் யானைகள் எல்லாம் கூட வச்சு பணையம் ஆடிட்டான். இப்போ 4 வகை சேனை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, யானைப்படை எல்லாத்தையும் வச்சு தோத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லா பெண்களையும் அவன் எல்லைக்கு உட்பட்ட, அவன் நாட்டுக்கு உட்பட்ட, அவனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட எல்லா பெண்களையும் வெற்றி தோத்துறான். தோத்துட்டு நிற்கும் நெறியாளை மெய்மை வாய் நின்றாடை நீங்கி சிறியானை சேர்ந்தால் திரு, எல்லாம் தோத்து முடிச்சாச்சு. இப்ப அப்படியே கையில ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான். என்னன்னா, நிற்கும் நெறியானை, அந்த மாதிரி தோத்துட்டு நிக்கிறான்ல, அவனை மெய்மை வாய் நின்றானை, நேர்மையாதான் நின்னவன், அவன் நேர்மையின் வழி நின்றவனை நீங்கி சிறியானை சேர்ந்தாள் திரு, லக்ஷ்மி இவனை விட்டு அவனை போய் சேர்ந்துட்டான். இதுதான் ரொம்ப அழகு. சிறியானை என்றால் புட்கரனன், இந்த மாதிரி சூது வஞ்சகம் செய்கிற ஒரு கெட்டவனை, சிறு புத்தி உடையவனை போய் சேர்ந்து விட்டால் அந்த திரு லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் புட்கரன் மனைக்குரியார் அன்றே வரும் துயர் தீர்ப்பார். அதாவது இப்ப வந்து மனைக்குரியார் அன்றே வரும் துயர் தீர்ப்பார். மனைவி தமயந்தி எல்லாம் வச்சு சூத வச்சு ஆட சொல்றாங்க. அம்மா ஒலி கேட்கல. இணையதளங்கள் தேர் எதுவுமே இல்லை, நடந்துதான் போறோம். அப்படி நடந்து போகும்போது பொடியாட தேவியோடும் போயினான் அன்றே, பொடியானுக்கு அப்பார் கொடுத்து, பொடியானுக்கு அந்த பார் அந்த நாட்டை கொடுத்து, பொடியாட என்றால் காலில் மண் படுது. கண்ணகி சொல்லுவாங்க இல்லையா சிலப்பதிகாரத்துல, வண்ண சீரடி மண்மகள் அறிந்தில்லன்னு, இந்த இடத்துல இது வரைக்கும் அவன் காலில் மண்ணே பட்டதில்லை. இப்போ வந்து பொடியாட தேவியோடும் போயினான் அன்றே, போயிட்டான் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. கொடியானுக்கு அப்பார் கொடுத்து, அந்த உலகத்தை கொடுத்து, போயினான் அன்றேனா போயிட்டான் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். போயினான் அன்றே, அப்போ அந்த நாள்லயே அவன் நாட்டை விட்டு போயிட்டான். 2 பொருளும் எடுத்துக்கலாம். அப்படி நாட்டை விட்டு வெளியேறும் போது என்ன பண்றதுன்னா, பொன் வாயில் பின்னாக போயினான். இது ரொம்ப அழகான ஒரு காட்சி. இது பொன் வாயில் பின்னாக போயினான்னா, இப்ப நம்ம வண்டியில போகும்போது நமக்கு கூட நம்மளை ஒட்டி இருக்கிற காட்சிகளாம் அப்படியே பின்னால போகும். நம்ம வண்டி நகர அந்த காட்சி அப்படியே பின்னால போகும். அததான் ரொம்ப அழகா ஒரு கேமரா கண்ணோட்டத்தோட சொல்லியிருப்பாரு. பொன் வாயில் பின்னாக போயினான், அந்த வாயில் பின்னாடி போயிட்டே இருக்கு. இவன் முன்னாடி போனான்னு சொல்லல, அது போயிட்டே இருக்கு. ஏன்னா இவன் முன்னுக்கு போகல, இவன் வாழ்க்கை பின்னுக்கு போயிடுச்சு. அதனால அந்த காட்சி தான் பின்னுக்கு போகுதுன்னு, அந்த காட்சி கூட பின்னுக்கு தான் போகுது. அப்படி மிக அழகாக சொல்கிறார். கம்மன் சொல்வார், ராமன் காட்டுக்கு போகும்போது பூனை அழுதது, ராமன் அந்த வயிற்றில் இருந்த குழந்தை கூட அழுதுன்னு கம்பர் சொல்வார். அத மாதிரி நலன் வெளியேறின போது வீடுதோறும் குழந்தைகள் கூட பால் குடிக்கவில்லை அப்படின்னு எழுதுறார் புகழேந்தி. குழந்தைகள்
வழியானதெல்லாம் கடந்தோமா என்கிறார்கள். இப்ப அவங்க மனைவி மகளோட கிளம்பி வராங்க. அப்ப அந்த குழந்தைங்க கேட்கிறாங்க, வழியானதெல்லாம் கடந்தோமா, அப்பா நம்ம எவ்வளவு எப்ப போய் சேர போறோம் அப்பா அப்படின்னு அந்த குழந்தைங்க கேட்கறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த அந்த கொஞ்ச தூரமே அவங்களால நடக்க முடியல. கண்ணகி கேட்பா, இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்னு கேட்க. அதுக்கு கோவலன் சொல்லுவான், 5-6 காதம். ஒலி கேட்கல. 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 இணைய தேடான்னு இருக்கும். பானுமதி அம்மா, இணையம் சரியா கிடைக்கல. ஹலோ தீபன் சார். வந்துட்டாங்க. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. Go ahead. சரி. அப்போ வந்து அந்த நம்ம வழியெல்லாம் வந்துட்டோமா அப்படின் போது கண்ணகியும் சீதையும் அதே மாதிரி கேட்கறாங்க. அப்ப குழந்தைகள் இதை கேட்கறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, குழந்தைங்களால நடக்க முடியல, அவங்களுக்கு வலிக்குது, இந்த கல்லுல மேட்டுலயும் நடந்து அவங்களுக்கு பழக்கம் இல்லை, அதனாலதான் இப்படி நடந்து இப்படி அவசப்பட்டுட்டு தான் அந்த கேள்வி கேட்கறாங்கன்னு நலன் பார்த்த உடனே அப்படியே அவன் நெக்குருகி போகிறான், நிலை குலைந்து போகிறான். அவன் சொல்றான், யாதும் தெரியாது சித்திரம் போல் நின்றுட்டான். அந்த நலன் எப்படி நின்றுட்டான், விகித்து போய் திகைத்து போய் நின்றதை வந்து அப்படி எழுதுறாரு. யாதும் தெரியாது சித்திரம் போல் நின்றுட்டான். அப்படி என்ன செய்வது அறியாது. ஆழ்வார் கூட சொல்வார், எழுது சித்திரம் போல் அப்படின்வாரு. அந்த மாதிரி சித்திரம் மாதிரி எழுதிடுறாரு, நின்ன மாதிரி திகைத்து போயிடுறாரு. அப்போ 18 நிமிஷம் 18. பின்னவர் முன் தாமம் புனைந்தாளை தேவர்கள் எல்லாம் இருக்க தன்னை போய் மணந்தாலியா தமயந்தி. அவகிட்ட நலன் சொல்றான், கலியின் சேட்டை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா, உன் அப்பா பீமராசனிடம் நாட்டுக்கு இவர்களை அழைத்து போ அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு, நான் களி பண்ற வேலை இதெல்லாம், நீ வந்து குழந்தைங்கள உங்க அப்பா விட்டு கூட்டி நீ போயிடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தமயந்தி ஒரு சொல்றா, குழந்தைங்களை வேணா எப்ப வேணா பெத்துக்கலாம், குலமகளுக்கு கணவன் எப்படி பெற முடியாதே அப்படின்றா. குலமகளாக இருந்தால் அவளை இன்னொரு கணவனை பெற முடியாது, குழந்தைங்க எத்தனை வேணா பெற்றுக்கலான்றா. இது நான் கேஜிஆர் சொல்லும் போதே நான் ரொம்ப திகைத்து போன ஒரு விஷயம் இது. அதுக்காக குழந்தைங்களை எந்த தாயும் இப்படி சொல்லி எந்த இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி அவ சொல்றா. அதுக்கு அந்த அதுக்கு அவர் நலன் சொல்றார், மைதீர் மகப்பேரா மானிடர்கள் வானவர்த்தம் மூர்க்கு புகம் பெறார். மைதீர் குறையை தீர்க்கக்கூடிய மகம் பெறார் மானிடர்கள், குழந்தைகளை பெறாத மானிடர்கள் வானவர்கள் தம் ஊருக்கு புகப்பெறார், அந்த தேவலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது குழந்தைங்க பெத்தாதான் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது, இல்லைன்னா போக முடியாது. அதாவது புத்திரன் என்ற சொல்லுக்கே அதுதான் அர்த்தம். நரகம் என்ற புற்றுக்கு போக விடாமல் என்னை தள்ளாமல் என்னை காப்பாற்றுபவன் அவன் தான் புத்து இரண், புற்று இல்லாமல் செய்பவன் அதான் புத்திரன். புத்திரி என்றால் புற்று இல்லாமல் செய்பவள் புத்திரி. அந்த புற்று 2 நிமிடத்தில் முடித்துக் கொண்டால் நன்றாக இருக்கும். இன்னும் 2 நிமிடத்தில் முடித்துக் கொள்ளுங்கள். அடிசில கையை போட்டு வளாவி சாப்பிடாத அதை பார்க்காத என்ன குழந்தை. அதே மாதிரி மழை சொல் கேளாத காது என்ன காது, குழந்தை யாழ் என்ற குரலுக்கு அது ஒத்து வரும். அதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்படியெல்லாம் அந்த குழந்தைங்களோட அருமையை சொன்னவொன்னே என்ன பண்றாவா, குழந்தைய வந்து அப்பா வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க.
தெரிஞ்சுட்டாங்க. ஸ்கலியனோட வேலையும் தெரிஞ்சுட்டு சரி இந்த குழந்தைகளை அவங்க அப்பா வீட்டுக்கு அமைச்சு வச்சுட்டு அந்த காட்டுல படுத்திருக்கும் போது 2 பேரும் ஒரு ஆடையுடன் படுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது பொன் மான் போல பொன் புல் ஒன்று வருகிறது. அது வேணும்னு அவர் இணையத்தில் தடை இருக்குது, அவருக்கு கேட்கவே இல்லை. அவங்கள ஒரு வாட்டி வெளியே போயிட்டு அம்மா மறுபடியும் உள்ள வர சொல்லணும். முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்மா. அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதிகை சார், நீங்க தயாரா இருக்கீங்களா? ஸ்கிரீனை விட்டு வெளியில போயிட்டாங்களா? வரல. அவங்க முடிக்கவே இல்லையா? முடிக்கவே சரி இல்லையா? பரவாயில்லையா? சரி விடுங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பெரியவர்களே, நலவென்பாவின் கலியின் சூழ்ச்சி பிரதத்தை அம்மையார் தெளிவாக எளிய மொழியில் எடுத்துக்கூற முயற்சி. அம்மா முடித்துக் கொள்ளலாம் அம்மா, சரியாக வருவதில்லை. அதனால் அவருக்கு நன்றி கூறி சிறப்பாக பேசினார், எளிமையாக பேசினார். பல சிலப்பதிகார ஒப்புமைகள், கம்பராமாயண ஒப்புமைகளும் கூறினார். மிகவும் சிறப்பு. தடைகளை தவிர்த்து நாம் சரியாக கேட்கவில்லை. அதன் காரணமாக அவருக்கு நன்றி கூறி நாம் அடுத்த சொற்பொழிவுக்கு நகர்கிறோம். அடுத்த சிறப்பு சொற்பொழிவை தர வருபவர் பொதிகை செல்வராஜ் அவர்கள். பணி இல்லாத மார்கழியா என்பது போல் பொதிகை செல்வராஜ் இல்லாத ஜூம் நிகழ்ச்சிகளே இல்லை என்று கூறலாம். BSNல் கணக்கியல் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற இவர் கவிதை, கட்டுரை, சிறுகதை, புதினம் எழுதுவதில் ஆர்வம் கொண்டவர். இவரின் படைப்புகள் பல தமிழ் இதழ்களில் வெளிவந்துள்ளன. இவர் எழுதிய புத்தகங்களும் வெளிவந்துள்ளன. கவிஞர், கலைமாமணி, கவியரசு கண்ணதாசன் விருது என்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவரை இப்பொழுது தமயந்தியும் வேடனும் என்ற தலைப்பில் 20 நிமிட சொற்பொழிவு வழங்க பணிவன்புடன் அழைக்கின்றேன். வாருங்களே. நன்றி. வெள்ளி இலக்கிய மேடையின் 176வது நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி தருகின்ற KJ ராஜா அவர்களை வணங்கி, இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தை சிறப்புற ஆற்றி வந்து இருக்கின்ற நெல்லைஜீவன் அவர்களையும், இன்றைக்கு நெருளாழ்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற RC குமரன் அவர்களையும், எனக்கு முன்னாடி பேசிய அம்மா பார்வதி கிருஷ்ணமார் அவர்களையும் வணங்கி, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து பாடல் பாடிய ரமணி பாலசாமி அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி என்னுடைய உரைக்குள் செல்கின்றேன். நலவென்பாவை பற்றி பேசுவது என்றால் புகழேந்தியை பற்றி ஓரிரு வார்த்தைகள் கூறாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் புகழேந்தி புலவர், வெண்பாக்கு புகழ் பெற்றவர். வெண்பா புகழேந்தி, அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? புகழேந்தி அவர்கள் பாண்டியனுடைய அரசவையிலே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது இங்கே வந்த ஒட்டக்கூத்தரை வென்றதனால் கோபம் கொண்ட ஒட்டக்கூத்தர் புகழேந்தியை சோழ நாட்டிற்கு அழைத்து அங்கே சிறையிலே அடைத்தார். இப்படி சிறையிலே அடைத்ததை இந்த சோழமாதேவி விடுவித்து அவரை விடுதலை செய்தார். இப்படி என்ன ஒட்டக்கூத்தரை இவர் ஜெயித்து விட்டார், இல்லை வென்று விட்டார் என்று கேட்டால், தற்கொலி என்னும் ஒரு பாடலை பாடி இந்த ஒட்டக்கூத்தரை அன்றைக்கு வென்றார் என்று சொல்கின்ற அளவிலே
ஒரு நிகழ்ச்சியை இலக்கியவாதிகள் எல்லாம் படம் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்ட பாடல் என்னவென்றால், நூறார் தலைவல்ல செம்பியன் கேட்ப நொடித்து மிக்க கோலாகலன் ஒட்டக்கூத்தனை ஏற்று தற்கோலி என்று மேலார் கவி சொல்லி நெய்தானத்தே சென்று வென்று கொண்ட மாலார் கலந்தை புகழ்ந்தேர்வையும் தொண்டை மண்டலமே என்று கூறுவதிலிருந்து அவரும் தொண்டை மண்டலத்துக்காரர் தான், ஒட்டக்கூத்தரும் தொண்டை மண்டலத்துக்காரர் தான் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நமக்கு தென்படுகின்றது. ஒரு செய்தியாக அதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது வரலாற்று உண்மையாக கூட இருக்கலாம். இது மட்டுமல்ல, பூலேந்தி எப்படி கம்பன் சிலைப்பவர்களை 1000 பாட்டுக்கு ஒரு முறை வைத்து பாடினானோ, அதுபோல சந்திரன் சோர்க்கியை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் அவருடைய பெயரை எடுத்து சொல்லி அவருக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இதை காப்பாற்றியவர்களை ஆதரித்தவர்களை நன்றி வராமல் எடுத்துக் கூடுவது என்பது புலவர்களுக்கு கைவந்த கலை. இப்படித்தான் பல புலவர்கள் புலவர்களை பாடி வைத்திருக்கின்றார்கள் தங்களுடைய பாடல்களிலே. பூலேந்தியும் நலவன்பாவில் ஆங்காங்கே சந்திரன் சோர்க்கியை பற்றி கூறி செல்வதும் பொருத்தமான இடங்களிலே அவருடைய பெயரை எடுத்து ஆழ்வதும் ஒரு நடைமுறை வழக்காக சரித்திர குறிப்பாக இருக்கின்றது என்பதைத்தான் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு இடத்திலே சந்திரன் சொற்கை பற்றி கூறுகின்ற பொழுது, வெண்டார் வயவயல் சூழ் வள வயல் சூழ் வள்ளுவ நாட்டு எங்கோமா கண்டார் புனை சந்திரன் சொற்கி கொண்டாடும் காவலன்பால் என்ற பசி போல நீங்கிட்டே காவலன்பால் என்ற களி. நலனை விட்டு களி நீங்கின்ற பொழுது பாடுகின்றான். இந்த இடத்துல சந்திரன் சொற்கியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகிறார் என்றால், காவலன் பால் புலவர்கள் பால் இருக்கின்ற வறுமைகள் எல்லாம் போக்குகின்ற ஒரு வள்ளலாக சந்திரன் சோர்க்கி இருந்ததை சொல்லுகின்ற பொழுது, அவன் அப்படி கொடுத்தவனால் புலவர்களுடைய பசி நீங்குவது போல தனி அவரை விட்டு நீங்கி போனான் என்று இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்கின்ற நேரத்திலே பூலேந்தி அங்கே முன்னிலையில் படுத்துகின்றார் சந்திரன் சொர்க்கமுடியே என்று கூற தோன்றுகிறது. இப்பொழுது நாம் நலவென்பா கதைக்குள்ளே வருகின்ற பொழுது, நலன் எப்படியெல்லாம் கலியால் பாடுபட்டான், எப்படியெல்லாம் அவன் துன்பப்பட்டான் என்பதிலே கூறிக்கொண்டு வருகின்ற பொழுது, புல் குடிப்பதற்கு அமையந்தி விரும்புகின்றான். அதாவது கம்பராமாயணத்திலே பொன்மானை பிடித்து தர சொல்லி சீதை வேண்டுவாள். இங்கே பொன் புறாவை பிடித்து தர சொல்லி அமையந்தி நலனிடம் வேண்டுகிறாள். இந்த இடத்திலே வான்மதி அம்மா விட்டு சென்றதனால், அவருடைய இடையம் கடங்களாக போனதனால் அதிலிருந்து நான் சில வரிகளை சொல்லி என்னுடைய பகுதிக்குள் நுழையலாம் என்று இருக்கின்றேன். இந்த நேரத்திலே புறாவை பிடிப்பதற்கு எப்படியெல்லாமும் முயற்சி செய்தான் நலன், அவனால் பிடிக்க முடியவில்லை. அப்பொழுது தமிழ்த்தியன் நலனும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செய்கின்றார்கள். எப்படி இதனை பிடிக்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது இருவரும் ஒற்றை ஆடையைதான் அணிந்திருக்கின்றார்கள். உடனே நலன் சொல்லுகின்றார், என்னுடைய ஆடையை அவிழ்த்து அந்த புறாவை பிடிக்கலாம், உன்னுடைய ஆடையை நாம் 2 பேரும் முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நலன் தன்னுடைய ஆடையை எடுத்து வைத்துவிட்டு தமிழர்களுடைய முண்டானை எடுத்து தன்னை சுற்றிக் கொள்கிறார். ஓர் ஆடையில் இருவர் இருந்தார்கள். எப்படி இருந்தார்களா? ஓர் உயிராக, ஈருடலில் ஓர் உயிராக இருப்பது போல ஒரே ஆடையில் 2 உடல்கள் இருந்தன என்று அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது அவருடைய அன்பு எத்தகையதாக இருந்தது என்பதை நினைக்கின்றோம். பிடிக்குமானால் அந்த புறாவை பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த புறா கலியனுடைய உருவமாக அந்த வந்ததனால் இவர்களை விளையாட்டி காட்டிவிட்டு அதை பறந்தோடி சென்று விடுகின்ற என்ற காரணத்தினால் அந்த புறாவை பிடிக்க முடியாமல் இருவரும் தயங்கிக் கொண்டு வருகின்றார்கள். இப்படி வருகின்ற பொழுது காட்டு வழியே வருகின்ற பொழுது காட்டிலே இருட்டு வந்த நேரத்திலே இருட்டி விட்டதே, இனி செல்ல முடியாதே என்ற இயக்கத்திலே இருவரும் நடந்து வருகின்றார்கள். மூலெல்லாம் நடந்து வருகின்றார்கள். அப்பொழுது அங்கே பாலடைந்த மண்டபம் ஒன்று இருக்கின்றது. அந்த மண்டபத்திலே சென்று தங்குகின்றார்கள். ரொம்ப நேரம் இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் பேசிக் கொண்டே இருக்கின்றார்கள். உனக்கு நான் உதவ முடியவில்லையே என்று நான் சொல்வதும், என்னுடைய முந்தானையில் நீ எப்படிப்பட்ட காவலோடு மலர்கள் தூங்கி இருக்கின்ற
படுக்கையிலே படுத்து தூக்கிய நலன் இன்றைக்கு கட்டறையில் படுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து விட்டது என்பதையெல்லாம் எண்ணி வருத்தப்படுகின்ற பொழுது அமைந்தி தன்னுடைய முந்தானையை கொடுப்பது கூட என்னுடைய முந்தானை இல்லையே என்று கூறிக்கொண்டு வருத்தப்படுகின்றதையெல்லாம் சொல்லி புகழேந்தி அங்கே அந்த இடத்திலே சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது அப்பொழுதே நலனுக்குள் கனி புகுந்து அவனை மிரட்டுகின்றான். நீ தமேந்தியை பிரித்து விடு என்று சொல்லுகின்றான். பிரிவதற்கு மனமில்லை. ஏனென்றால் ஓர் உயிராக ஒன்றிவிட்டவர்கள் அல்லவா, எப்படி அவனால் பிரிய முடியும்? ஆகையினால் கனி அவன் உள்ளத்திலே புகுந்து அவனை வதக்கின்றார், அவனை மிதிக்கின்றார், அவனுடைய மனத்தை மாற்றுகின்றார். நீ எப்படியாவது பிரித்து செல்ல வேண்டும் என்பதை கூறுகின்ற பொழுது புகழேந்தி ஒரு பாடலில் சொல்லுகின்றார். எப்படி மத்து கடகின்ற கைகள் முன்னும் பின்னும் சென்று வருமோ அதுபோல நலன் தமேந்தியை நினைக்கின்ற பொழுது அவன் அவளை விட்டு செல்லலாமா என்று நினைக்கின்ற பொழுது விட்டு செல்லாதே என்று ஒரு எண்ணம். அப்படி அவளை விட்டு செல்லக்கூடாது என்று நினைக்கின்ற பொழுது அவளை விட்டு சென்று விடு என்று இன்னொரு மனமும் அவனை ஆட்டி படைக்கின்றது. அது வெளியின் விளையாட்டு என்றுதான் அங்கே கூற தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த நலனின் கதை என்பது விதியின் விளையாட்டால் அங்கே உருவாக்கப்பட்ட ஒரு கதை என்பதால் விதிக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால் எந்த இடத்தை எடுத்தாலும் விதி இங்கே வலியது என்று சொல்கின்ற அளவிலே அந்த நலவென்பா படைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த விதியின் வலியால் நலன் ஆடையை அறிந்து விட்டு அந்த ஆடையை அறிவதற்கு கூட அங்கே கனி வாழாக வந்து பக்கத்திலே கடந்திருக்கின்றார் என்றால் அதுதான் விதி என்பதை எண்ண தோன்றுகின்றது. அதுதான் விதி என்பதை புகழேந்தி அங்கே காட்டுகின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே ஆடையை அறுத்து விட்டு நலன் சென்று விடுகிறார். நலன் சென்ற பிறகு தமேந்தி தனிமையிலே இருக்கின்றார். அவர் தூங்குவது போலும் கொண்டு இருப்பது போலும் அவன் இறக்கின்ற நிலையிலே இருக்கின்றான். சற்று நேரம் தூங்கிவிட்டு விழித்து பார்க்கின்றாள். பக்கத்திலே நலனை காணவில்லை. நலன் எங்கே சென்று விட்டான் என்று புலம்புகின்றாள், அழுகின்றாள், அரட்டுகின்றாள். ஒருவேளை கல்வி படித்திருக்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது கையை துளாவி பார்க்கின்றாள். பக்கத்தில் நலன் இல்லை. நலன் இல்லையே என்று எண்ணுகின்ற பொழுது ஆடையை பார்த்தால் ஆடையை அறுபட்டு கிடக்கின்றது. ஐயோ காணுமே காணுமே என்று அவள் எண்ணி தயங்குகின்றாள், துடிக்கின்றாள், தவிக்கின்றாள். எங்கே சென்று தேடுவது? ஏனென்றால் அது பேய்கள் உறங்கும் நடுநிகழ்வு நேரம் என்பதனால் அவளால் எங்கும் செல்ல முடியவில்லை. திகைத்துக் கொண்டிருக்கின்றாள், அரட்டிக் கொண்டிருக்கின்றாள். இப்படிப்பட்ட நிலையினை அவள் கடந்து இருக்கின்ற பொழுது இங்கே அப்பொழுது சேவல் கூவுகின்றது. சேவல் என்ன கூவுகின்றது? காலை சீக்கிரமே விழிந்து வா, இந்த தமேந்தியின் புலம்பலை தீர்ப்பதற்காக சூரியனே நீ எழுந்து வா என்று கூறுவது போல இங்கே இருக்கின்றதா. ஏனென்றால் இந்த சேவல் சிறகை அடித்துக் கொண்டு அந்த சூரியனை வரவர வா வா என்று அழைப்பது போல இருப்பதாக ஒரு கற்பனை செய்து பாடுகின்றார் புகழேந்தி. அப்படிப்பட்ட கற்பனையோடு அந்த பாடல் மிக அழகாக இருக்கின்றது. பாடலில் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் காலம் அதிகமாக சென்றுவிடும் என்றும் காரணத்தினால் அதனை நான் விட்டுவிடுகிறேன். முடிந்தால் முடிவில், நேரம் இருந்தால் அதை எடுத்து கூறுகிறேன். அப்படிப்பட்ட நேரத்திலே அவள் அஞ்சினாள், அரட்டினாள். திரும்பவும் காலையில் சூரியன் எழுத்து வருகின்றான். சூரியன் எழுத்து வந்து கதிர்களை அந்த காரணத்திலே வீசுகின்ற பொழுது எப்படி இருந்ததாம் என்றால் நலன் எந்த திசையிலே சென்றான் என்பதை குறிப்பாக காட்டுவதற்காக அந்த சூரியன் தன் பொற்கரங்களை இங்கே காட்டிக் கொண்டு வந்தார் என்று சொல்வதாக புகழேந்தி சொல்லுகின்றார். எந்த பாதையிலே சென்றார் என்று அவளால் கண்டறிந்து கொள்ள முடியவில்லை. தவித்தாள், துடித்தாள், கண்ணீர் விட்டு அழுதாள். என்னை விட்டு சென்று விட்டாரே என்று அழுது கொண்டிருந்தாள். அங்கும் இங்கும் ஓடினாள். ஓடி அங்கும் இங்கும் சென்ற பொழுது மேகம் வந்து விட்டது. ஏனென்றால் இரவெல்லாம் தூங்கவில்லை, பகலெல்லாம் நடந்தார்கள், இரவெல்லாம் நடந்தார்கள், கல்லிலும் உள்ளிலும் கடந்து தவித்தார்கள். அந்த நேரத்திலே எங்கே தூங்குவது? தூங்காமல் இருந்த காரணமும் நலன் சென்று விட்டானே என்ற மன உறுத்தமும் அவளை அல்லாட வைத்து விட்டது, தள்ளாட வைத்து விட்டது. நடுக்கி கீழே விழுத்து விட்டார். அப்பொழுதுதான் அவளை பக்கத்தில் எங்கே சென்று விழுந்தாள் என்பதுதான் அங்கே ஒரு பெரிய பாம்பொன்று ஒரு பெரிய யானையை வயிற்று பசியால் விழுங்கிக் கொண்டு தன்னுடைய வயிறு ஊதி கிடக்க அங்கே கிடந்த இடத்திலே போய் மயங்கி விழுந்து விட்டார். மயங்கி விழுந்தவள் பாம்பின் அருகில் தான் விழுந்து விட்டோம் என்று தெரிந்தும் இந்த பாம்பிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. காரணம் அவள் தள்ளாடி மயங்கி விட்டாள். அந்த நிலையிலே அவள் பாம்பின் அந்த அரவின் முன்னால் கடந்தாள்.
அவளை பாம்பு அப்படியே விழுங்கிட்டான். எப்படி விழுங்கிட்டு என்று புகழ்ந்தே சொல்லுகிறான் என்றால், மார்பளவு விழுங்கிட்டான். காலிலிருந்து மார்பளவுதான் விழுங்கிட்டு. இப்படி விழுங்கிய பாம்பு அதற்கு மேல் விழுங்குவதற்கு முடியாமல் இருந்ததா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிக் கொண்டு இருந்ததா என்கின்ற தெரியாத நேரத்தில் ஏந்தி புலம்புகின்றார். மன்னனே, நலனே என்று அவனை அழைக்கின்றார். நான் சாகக்கூடிய நேரத்திலே இருக்கின்றேன், என்னை வந்து நீங்கள் காப்பாற்றக் கூடாதா? நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னை இந்த பாப்பின் அரசின் வாயிலிருந்து காப்பாற்றி என்னை உயிர் தங்க விட மாட்டீர்களா என்று அவள் புலம்புகின்றாள். அது மட்டுமல்ல, மட்டும் நினைக்கவில்லை, அந்த என்னுடைய மக்கள் பிரித்து சென்ற மக்களை நினைக்கின்றார். மக்கள்கள் என்னை பிரித்து சென்று விட்டீர்களே, நீங்களாவது வந்து நலனை தேடி கண்டுபிடித்து கொடுத்து அவனை கொண்டு வந்து தோல் வலிமை மிக்க அவனால் என்னை காப்பாற்ற சொல்ல முடியாதா என்றெல்லாம் நினைக்கின்றாள். இந்த காட்டிலே உருகின்ற தெய்வங்கள் எல்லாம் அவள் நினைக்கின்றாள். நினைத்து, தெய்வங்கள் என்னை காப்பாற்றுங்கள், என் உயிரை இந்த பாட்டிடம் இருந்து மீட்டு எடுங்கள் என்றெல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாள். இப்படி புலம்புகின்றவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த காட்டிலே எவர் வருவார்கள் என்று நினைக்கின்ற பொழுது, அங்கேயும் விதி வலியது என்று சொல்வது போல ஒரு வேடன் வந்து நிற்கின்றார். அந்த வேடன் எப்படிப்பட்டவன்? வேடன் அந்த காட்டிலே வேட்டையாடுகின்ற ஒரு வேடன். அவன் கையிலே வில்லுடன் வந்து நிற்கின்றான். நின்றவன் தமையந்தியை பார்க்கின்றான். தமையந்தியை பார்த்து அவள் பாம்பின் வாயால் முழுகப்படும் நிலையிலே இருக்கின்ற ஒரு நிலையினை கண்டு அவனுக்கு சிறிது பரிதாப உணர்வு ஏற்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் தமையந்தி, ஐயா, என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள், நான் செத்துக் கொண்டிருக்கின்றேன், என் உயிர் போகின்ற நிலையிலே இருக்கின்றது, இந்த அரபு என்னை முழுவதுமாக விழுங்கி கொள்ளும் முன்பு என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சுகின்றார். அந்த நிலையினை கண்ட அந்த வேடன் தமையந்தியை பாம்பின் வாயில் இருந்து இழுத்து வெளியே விட்டு அவளை காப்பாற்றுகிறார். அப்படி காப்பாற்றுகிறது பொழுது அவள் சொல்கின்றாள், ஐயா, என் உயிரை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள், ஆகையினால் நான் உங்களுக்கு அழைத்தளவான வள்ளல், உங்களுடைய உதவிக்கு நான் நன்றி கடன் பட்டவர்கள். அழைத்த வள்ளுவர் சொன்னது போல, என் நன்றி கொண்டாருக்கும் ஒய்வுண்டாம் ஒன்றில்லை, செயலின்று கொண்ட மகற்கு என்னும் குரலை எண்ணுகின்ற பொழுது அவனுக்கு நான் அடைக்கலம், அவனுக்கு அடிமை என்பது போல அமைந்து ஒரு வார்த்தையை என்று பயன்படுத்துகின்றார். இப்படிப்பட்ட நிலையிலே அவளை காப்பாற்றி விட்டவுடன் இந்த வேடன் என்ன நினைக்கின்றார்? ஓஹோ, நம்மளுக்கு அடிமை, இவளுக்கு வேறு போக்கிடம் இல்லாத காரணத்தினால் இவள் தன்னை அடைக்கலம் புகின்றாளோ என்று அவனுக்கு ஒரு எட்டு மனநிலை தோன்றி இருக்க கூடும். அப்படி தோன்றி இருக்கின்ற நிலையிலே தமையந்தியை பார்த்து அவன் கூறுகின்றார், பெண்ணே, நீ எங்கும் செல்ல வேண்டாம், என்னுடன் வந்துவிடு, நாம் வாழ்ந்து விடலாம் என்று கூறுகின்ற போது அவள் அவனை எரித்து பார்க்கின்றாள், நெறித்து பார்க்கின்றாள், கோபித்து பார்க்கின்றாள். அப்படி பார்க்கின்ற பொழுது அவன் பயந்து ஓட்டம் எடுக்கின்றான். கல்லிலும் முள்ளிலும் ஓடுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் ஓட முடியவில்லை. ஏனென்றால் அவன் காணல்லவா, நாட்டில் அடுத்து ஊக்கப்படாத கால்கள், கல்லிலும் முள்ளிலும் கால்கள் வீழ்ந்து போய்விட்டன, நைந்து போய்விட்டன. உலகத்திலே பொழுது கூட சொல்வார், காரணம் தேய நலன் காட்டுக்குள் நடந்து போனான் என்று சொல்லுகின்ற நிலையில் இருந்து நலன் கூட அந்த காட்டுக்கு அந்நியப்பட்டவனாக இருந்திருக்கின்றான் என்பதைத்தான் அங்கே புகழேந்தி சொல்கின்றால். நலம் பீபட நடந்தான் என்றால் அவன் காட்டிலே நடந்து பழக்கமில்லாதவனாக அங்கு புகழேந்தி எண்ணி இருப்பாரோ என்ற எண்ணம் தான் அங்கே தோன்றுகின்றது. இப்படி தமையந்தி ஓடி 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 அறுத்து விட்டாள். எங்கே செல்வது என்று தெரியவில்லை. அந்த வேடன் நம்மை கள்ளப்பார்வையோடு பார்க்கின்றாரோ, நம்மை களவாட நினைக்கின்றானோ, பெண்ணாட நினைக்கின்றானோ என்ற எண்ணம் நம்மை உள்ளத்திலே எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்திருக்கின்ற பொழுதே அவள் ஓட முடியாமல் தவித்து கீழே இருந்து விழுகின்றாள். அப்பொழுது என்ன பண்ணுகின்றாள்? எரித்து பார்க்கின்றாள் அந்த வேடனை. ஏன் எரித்து பார்க்கின்றாள்? அவனால் முடியவில்லை, அதுக்கு மேல் ஓட முடியவில்லை, தவித்து விட்டால் மறைந்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையிலேயே எதுவுமே முடியாத ஒரு நேரத்திலே அந்த வேடனை எரித்து பார்க்கின்றார். இந்த பார்வையிலே இந்த வேடன் இறைந்து போகின்றார். அப்படி எரிந்து போகின்ற வேடனை நினைக்கின்ற பொழுது அந்த வேடனை ஏன் எரித்தாள்? அப்படி எரிக்கின்ற தன்மை அவளுக்கு இருந்திருக்கும் என்றால் ஏன் அவள்
மற்ற துன்பங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது இவற்றை ஏன் எரிக்கவில்லை? அவள் கற்புடைவள் என்பதனால் இந்த வேடன் தவறான பார்வையோடு பார்க்கின்ற காரணத்தை புரிந்து கொண்ட நிலையினால் அவனை எரித்து விட்டாளோ என்ற எண்ணம் எழுகின்ற பொழுது, அப்படி என்றால் பாம்பிலேயே அவள் எரிக்கவில்லை. பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள். அது எந்த பாம்பாக இருந்தாலும், அது விஷமுள்ள பாம்பாக இருந்தாலும் விஷமில்லாத பாம்பாக இருந்தாலும், ஒரு பாம்பனை பார்த்தால் படையே நடுங்கும் என்று கூறுகின்ற பொழுது இந்த பெண் பயப்படாமல் இருக்க முடியுமா? ஆகையினால் தான் பயந்து விட்டாள். அவளுக்கு தான் சாக போகிறோம் என்கின்ற எண்ணத்தினால் அவள் பயப்படவில்லை. என் ஆணுயிர் கணவன், என் உயிரில் வந்தார என்னுடைய கணவன் பிரிந்து விட்டானே, அவனுக்கு உயிர் அல்லவா என்னிடம் இருக்கின்றது, இதை நான் அவனிடம் பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டாமா? இப்படி சேர்க்காமல் நான் இறந்து விட்டால் இந்த அன்புக்கும் இந்த அவனுடைய காதலுக்கும் நான் அறுதியற்றவராகி விடுவேன். நான் பெண்ணாய் பிறந்ததின் பலனை நான் அடையப்போ முடியாமல் போய்விடுமே இதெல்லாம் எண்ணுகின்ற ஒரு நேரத்தில் தான் அவள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவள் கொண்டிருக்கின்ற நிலையிலேதான் அபயம் அபயம், நான் உங்களுக்கு அடைக்கலம், என்னை காப்பாற்று என்று வேடனை அழைக்கின்றான். அப்படி அழைத்தவள் அவன் காப்பாற்றி விட்டான். பாம்பின் வாயில் இருந்து அவளை காப்பாற்றிய பின்பு கூட அவள் போக்குற்றவளாக இருக்கின்றாளே, வேதையாக இருக்கின்றாளே என்று காட்டை விட்டு என்று செல்வாள். அவள் யாரென்றே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலேயே அவளை நாம் வைத்து காப்பாற்றலாமே என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவனுக்கு அழைக்கின்றார். வாருங்கள், நான் உங்களை அழைத்துக் கொண்டு செல்கின்றேன், என்னோடு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். அதை அவள் தவறாக புரிந்து கொண்டாளா என்கின்ற ஒரு ஐயம் அங்கு எழுகின்றது. ஏனென்றால் தவறாக நினைப்பது சிலருக்கு ஒரு கைவந்த கலையாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில்தான் அதன் ஒருவேளை அப்படி நினைத்திருக்கலாமோ என்று புகழ்த்தியும் ஒரு ஐயப்பட் ஏதோ என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவன் நினைத்தான் என்று எண்ணுகின்ற அளவிலே அந்த பாடலிலே எழுதி வைத்திருப்பார். ஆக ஏதோ என்பது இங்கே அவன் காம உணர்வோடு அழைத்தாரோ என்று என்கின்ற ஒரு நிலையத்தான் இங்கே உருவாக்கி இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமயந்தி அவனை எரித்து விடுகிறார். சீதை கூட தான் களங்கமில்லாதவள் என்பதை நிரூபிக்க நெருப்பிலே இறங்கிறாள். இவள் நெருப்பிலே இறங்கவில்லை, நெருப்பாக இருந்தால் அந்த நெருப்பாலை அந்த வேடனை எரித்தாள் என்று நினைக்கின்ற பொழுது தமயந்தியும் எத்தனைய கற்புடையவளாக இருந்தால் கணவனே கண்கண்ட தெய்வம் என்பதை எண்ணி இருந்த காரணத்தினால் தன்னுடைய உயிரோடு கலந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த உயிரை நாம் இழந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு காரணத்தினால் அந்த வேடனை அவள் எரித்திருப்பாள் என்று தான் எண்ண தோன்றுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கதைப்பகுதியே இதில் இருந்தாலும் இந்த கதை என்பது கதையின் ஓட்டத்திற்காக, ஏனென்றால் வலி என்னும் விடவில்லை, நலனை பிடித்துக் கொண்டே இருக்கின்றான். நலனை கூட கார்கோடன் என்கின்ற பாம்பு தீண்டியதாக குழந்தை பின்னாடி சொல்லுவார். இப்படிப்பட்ட நிலையிலே பாம்பு அங்கே முக்கியத்துவம் அடைந்திருக்கின்றது. ஒரு பெரிய பாம்பு என்கின்ற பொழுது அது விஷப்பாம்பா என்பதிலும் சந்தேகம் இருக்கின்றது. மலைப்பாம்புக்கு விஷங்கள் அது விழுங்கத்தான் செய்யும். ஏனால் விஷப்படியில் இருந்தால் விஷத்தால் அதை கொண்டு விட்டுத்தான் விழுங்கும். ஆனால் முளைப்பாம்பு அப்படியல்ல, அதை உயிரோடு விழுங்குகின்ற ஒரு தன்மையினை உடையது. மனிதர்களை யாரையே விழுங்கி அது கிடக்கின்றது என்றால் மனிதர்கள் விழுங்குவதில் அதற்கு எந்தவித துயரமும் இருக்க போவதில்லை. பாம்பு என்பதை விழுங்கக்கூடியதுதான் என்பதை எடுத்துக்காட்டுவது போல அங்கே இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமயந்தி அவன் அந்த பாம்பை எரித்து விட்டு அங்கிருந்து செல்லுகின்றாள் என்பதோடு இந்த பகுதி முடிவடைகின்றது. இதற்கு மேல் நான் கதையினை சொல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை என்கின்ற காரணத்தினால் நான் இத்தோடு முடித்துக் கொள்கின்ற நிலையிலே சில பகுதிகளை பற்றி நான் உங்களோடு கலந்து கொள்ள நினைக்கின்றேன். வந்து தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா இன்னுயிர், அதாவது தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் இது இன்னுயிர் நிற்கும் வினை என்று சொல்வார். அதாவது தன்னுயிர் போனாலும் பரவாயில்ல, இன்னொரு உயிர் போகக்கூடாதுன்னு நினைக்கின்ற ஒரு நிலையிலே தமைந்து இருந்திருப்பாளோ என்கின்ற எண்ணம் அங்கு எழுகின்றது. ஏனென்றால் இவள் பாம்பை எரிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் வேடனை நிறுத்தவள் ஏன் பாம்பை எரிக்கவில்லை என்கின்ற கேள்வி அங்கே தொக்கி நிற்கின்றார். ஆனால் அவள் பாம்பை எரிக்கவில்லை. தன் உயிர் போனாலும் பரவாயில்லை,
இதனால் இன்னொரு உயிரை நாம் அழிக்கக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு மனநிலையில் தமயந்தி அவர்கள் அன்றைக்கு இருந்திருக்க வேண்டும். ஆகையினால் தான் பாம்பை விட்டு இந்த வேளவனுடைய வஞ்சக எண்ணம் இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவன் எரித்திருக்கின்றாள் என்பதைத்தான் சொல்ல தோன்றுகின்றது. இப்படி தமயந்தி நலவெண்பாவை பற்றி நாம் கூறுகின்ற பொழுது, நலவெண்பா அது ஒரு நலவெண்பா. ஏனென்றால் மனித வாழ்க்கையில் எவையெல்லாம் இருந்தால் மனிதன் கெட்டு சீரழிந்து போவாரோ என்பதில்லை விளக்குகின்ற போல, சூதாட்டம் என்பது ஒரு மனிதனை எந்த நிலைக்கு எடுத்து செல்லும் என்பதையெல்லாம் சுட்டி காட்டுவதற்காகத்தான் எல்லா கதைகளிலுமே சூதாட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் வந்ததில்லை. இவர்கள் நேருக்கு முடிந்து விட்டது. இவர்கள் எல்லாம் நேருக்கு நேரென்று சண்டையிடுவார்களே தவிர இந்த சூதாட்டத்தின் மூலமாகவும் குறுக்கு வழியின் மூலமாகவும் வஞ்சகத்தின் மூலமாகவும் யாரையும் வென்றதாக சரித்திரத்தில் இல்லை. ஆனால் வட இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கதைகள் எல்லாவற்றிலேயுமே இந்த சூதை மையமாக வைத்து கதையை உண்டாக்கி இருக்கின்றார்கள், கதையை எழுதியிருக்கின்றார்கள், கதையை பண்ணி இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் வீரம் இழந்தவர்களாக இருந்திருப்பார்களோ என்கின்ற ஒரு ஐயப்பாடுகளைத்தான் செய்கின்றது. ஏன் வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சூதாட்டத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள்? எடுத்து பாருங்கள், எந்த கதையை நீங்க எடுத்தாலும் அங்க சூது, புராணத்திலே சூது இதுதான் அங்கே ஆட்டி படைக்கின்றது, விதி வருகிறது என்று சொல்கின்ற அளவிலேதான் எல்லா கதைகளும் இருக்கின்றது என்பதை கூறி, இன்றைக்கு விதி வருகிறது என்பதனால் வாய்மதிகமாக மிக சிறப்பாக பேச முடியவில்லை என்கிறதிலே எனக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகின்றது. அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய கதை பாதியிலே நின்று விட்டது என்பதையும் ஆதங்கத்தோடு கூடி எனக்கு வாய்ப்பளித்த இந்த வெள்ளி இலக்கிய மேடைக்கு நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். மிக்க சிறப்பு ஐயா, மிக சிறப்பான சொற்பொழிவாற்றினீர்கள். புகழேந்தியை பற்றி சில நல்ல குறிப்புகளை ஆரம்பத்தில் குறித்துவிட்டு அமைந்தியும் வேடனும் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக பேசினீர்கள். பாடல்களோடு இணைத்து தெளிவாக விளக்கி கூறினீர்கள். விதியின் வலிமையை கூறினீர்கள். உங்கள் பேச்சில் உணர்ச்சி ததும்பியது, உயிரோட்டம் இருந்தது. இன்னும் மற்ற சிறப்புகளை தலைமை அவர் உரையில் கூறுவார் என்று கூறி நான் இப்பொழுது உங்களுக்கு நன்றி கூறிவிட்டு திரு பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை மறுபடியும் அழைக்கின்றேன். அம்மா, உங்களுக்கு அந்த இணையதளத்தின் தடைப்பு ஏற்பட்டது. நீங்கள் விரும்பினால் இன்னொரு முறை வந்து 5 நிமிடம் பேசுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். அப்புறம் ஃபோன் பண்ண. அம்மா வருகிறீர்களா? அவர் இணைப்பில் இருக்கவில்லை என்று தோன்றுகிறது. அதனால் இப்பொழுது 2 பேருடைய சொற்பொழிவுகளும் முடிந்துவிட்டதால் நம்முடைய கவிஞர் கேஜிஆர் அவர்களை அவருடைய நிறைவுரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். ஐயா, வாருங்கள். மகிழ்ச்சி. என்னம்மா பேசுறீங்களாமா? பானுமதி அம்மையார். சரி, ஓகே. இன்னும் உங்களுக்கு சரியா வரல. நெட்டு சரியா வரல, பரவாயில்ல. மகிழ்ச்சி. கலிசூழ் படலம், வேடனும் தமயந்தியும் என்ற 2 தலைப்புகளில் முறையே கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களும் ஒதிகை செல்வராஜ் அவர்களும் அவர்களுடைய பங்கை உரிய வகையிலே இங்கே செலுத்தியிருக்கின்றார். அந்த சுயவரம் முடிந்த பிறகு நலன், தமயந்தி 2 பேரும் வருகின்றார். அதற்குள்ளாகவே இந்திரனையும் அக்னியையும் மற்றவர்களையும் பார்ப்பதற்கு சனி வருகிறான். நடந்ததை கேட்கிறான். நடந்ததை கேட்டுவிட்டு, உங்களுக்கெல்லாம் இல்லாமல் நலனுக்கா அவள் போய்விட்டாள் என்று அவன் கோபப்படுகிறான். கோபப்பட்டு தமயந்தி நலன் வாழ்க்கையை தலைகீழாக நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சபதமிட்டு விடுகிறான். இதையெல்லாம்
பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களும் புதுகை செல்வராஜ் அவர்களும் இங்கே எடுத்து கூறியிருக்கிறார். தமயந்தியும் நலனும் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவர் உடலில் ஒருவர் ஒதுங்கி இருவர் என்னும் நிலை மாறி இருக்கிறார். புனலோடு புனல் கலந்தார் போல் இணைந்து இனிய இன்பத்தை கண்டு கொண்டிருக்கிறார். உழைமேலும் கோமான் உயிர் மேலும் கூந்தல் மழை மேலும் வாளோடி மீள என்று ஒரு அழகான வரி நலவென்பாவிலே உண்டு. காதிலே இருக்கின்ற குழை மீது ஓடுகிறது, கோமானுடைய உயிர் மீதும் நலனுடைய உயிர் மீதும் ஓடுகிறது, அவருடைய கூந்தல் மழை மீது ஓடுகிறது. இப்படிப்பட்ட கண் என்று அந்த கண்ணை அழகாக வர்ணித்து அந்த கண் நலனுடைய உயிரை வாங்குவதாகவும் நயம்பட சொல்லுகிற காட்சிகள் எல்லாம் அதிலே இருக்கின்றன. 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். 12 ஆண்டு காலமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இடையிலே அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கின்றன. கோல நிறம் மாறுகிறது, பொங்கை முகம் கருக்கின்றது. அதுல என்ன ஆச்சரியம் சொன்னா, நீல நிற மயிர்கால்கள் கூட நின்று எரிக்கின்றன என்று ஒரு வரி வரும். நீல நிற மயிர்கால்கள் நின்று எரிக்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறம் மாறும், மற்ற மாற்றங்களை எல்லாம் கூட நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் மயிர்கால்கள் எல்லாம் கூட நின்று எரிக்கின்றன என்பதை இந்த நலவென்பாவிலே தான் பார்க்கின்றோம். அங்கிருந்து 2 குழந்தைகளை பெற்று விடுகிறார்கள். 12 ஆண்டு காலமாக அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 12 ஆண்டு காலமாக சனியும் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஓரிடத்திலே கூட நலன் அகப்படவே இல்லை. ஆனால் ஒரு முறை அவன் அகப்பட்டு விடுகிறான். எங்கே சுத்தமாக காலை கழுவாத நேரத்தில் அந்த சனி கலி அவன் கால்களை பிடித்து விடுகிறது. கால்கள் மூலமாக அவனுடைய மனதுக்குள்ளே ஏறி விடுகின்றது, அவனை ஆட்டி படைக்கின்றது. கலி ஒரு வேலையை செய்கிறான். நலனுக்கு சொந்தக்காரனாகிய புட்கரன் என்பவனை அழைத்து, நீ வந்து சூதாடு, அந்த சூதாட்டத்தில் நலனை நான் தோற்கடிக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லி அவனை அழைத்து வருகின்றான். இந்த சூது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு கேவலத்தை மனிதனுக்கு உருவாக்கக்கூடியது என்பதையெல்லாம் புகழேந்தி புலவர் அவர் எடுத்து சொன்னதை நம்முடைய கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இங்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். காதல், கவராடல், கல்லுண்டல், பொய் பேசுதல், ஈதல் மறுத்தல். ரொம்ப அழகான வரி. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், கெடுப்பதும் இன்றி கெடும் சொன்னார் பாருங்க திருவள்ளுவர். அது மாதிரி ஈதல் கெடுதல், கம்பராமாயணத்திலே கூட இந்த வார்த்தை உண்டு. மாவலி சக்கரத்தினுடைய புராண கதையை சொல்லுகின்ற பொழுது கம்பனதை சொல்வான், கொடுப்பதை தடுக்காதே என்று. அது மாதிரி ஈதல் கெடுத்தல் என்கின்ற இவையெல்லாம் ரொம்பவும் மோசமானவை என்பதை அவன் எடுத்து அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அறத்தை கெடுக்கும் என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார்கள். உருவழிக்கும், உண்மை உயர்வழிக்கும், வன்மை திருவழிக்கும், மானம் சிதைக்கும் என்று கள்ளினுடைய மதுவினுடைய செயல்களை எல்லாம் அவை என்னவென்னவெல்லாம் செய்யும் என்பதை மிக அழகாக நலவென்பா எடுத்து சொல்லியிருக்கிறது. அதையெல்லாம் அம்மையார் அவர்கள் இங்கே நன்றாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த சூதாட்டம் விளையாடுகிறது. அதிலே அம்மையார் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வரி சொன்னார்கள், தீது வருக, தீதே வருக, நலம் வருக, சிந்தையில் சூதுபுற இசைத்தோம். அவ்வளவுதான், சொல்லினோம், முடிஞ்சு போச்சு. இதுதான் நலன். என்ன நலன்? தீது வந்தால் பரவாயில்லை, நலன் வந்தாலும் பரவாயில்லை. மனசுக்குள்ளே சூது விளையாடுவது நினைத்து விட்டோம், சிந்தையில் சூது புற இசைத்தோம். அது மட்டுமல்ல, சொல்லிட்டு அவங்கிட்ட விளையாடுறேன். அதுக்கப்புறம் நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்க கூடாது என்று அந்த சத்தியத்திலே நிற்கிறான். தவறு செய்வது தவறு என்றாலும் கூட அந்த சொல்லிலே அவன் நிற்கிற தன்மை நலனுக்கு இருக்கிறது. ஏற்கனவே சுயவர காட்சியிலே பார்த்திருக்கிறோம். இந்திரனுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக நேரே தமயந்தியிடம் போய் இந்திரனை திருமணம் செய்து கொள் என்று சொல்கிறான். அதே போல் இந்த இடத்தில் தீது வந்தாலும் சரி, நலம் வந்தாலும் சரி, சிந்தையிலே அதை வைத்து விட்டோம். சூது விளையாடுவது என்று வைத்து விட்டோம். வைத்தது மட்டுமல்ல, அவனிடத்திலே நாம் சொல்லிவிட்டோம், யாது விளக்கினும், யாது வந்தாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று விளையாடுகிற அந்த இடத்திலே நலனுடைய சொல்லுக்கு மரியாதை தருகின்ற தன்மையை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கே அவன் விளையாடுகிறான்.
அங்கே சனிதான் அந்த காய்களாகவே விழுந்து கொண்டிருக்கிறான். காய்களுடைய எண்ணிக்கையாக விழுவதெல்லாம் சனிதான். ஆகவே புட்கரன் ஜெயிக்கிறான். புட்கரன் வெற்றி பெற்ற பிறகு நலன் அந்த ஊரை விட்டு வெளியே வரக்கூடிய நிர்பந்தம் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த ஊரை விட்டு வருவதற்கு முன்பு அவனை சுற்றி பல பேர் இருக்கிறார்கள், அந்த ஊர் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் புட்கரன் ஒரு தண்டோரா போடுகிறான். யாரும் நலனை சந்திக்க கூடாது, பேசக்கூடாது என்று போடுகின்ற காரணத்தினால் அவன் அதை வெறுத்துவிட்டு தமயந்தியும் நலனும் பிள்ளைகளும் அந்த ஊரை விட்டு வெளியே வந்து விடுகிறார். ஊரை விட்டு வெளியே வருகின்ற அந்த காட்சியை சொல்லுகின்ற பொழுது கூட நம்முடைய கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேசுகின்ற பொழுது பின்னாக அந்த நாடு பின்னாக போக வந்தான் என்பதை சொல்லிவிட்டு ஒரு கேமரா எடுத்த மாதிரி இந்த காட்சியை வெண்பாவை புகழேந்தி புலவர் அமைத்திருக்கிறார் என்பதை மிக பொருத்தமாக இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த ஊரை விட்டு வெளியே வருகின்றான். வெளியே வந்தவர்கள் யோசிக்கிறார்கள். எதற்காக யோசிக்கிறார்கள்? குழந்தைகளை வைத்துக் கொண்டு நாம் ஏன் அல்லாட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். இந்த குழந்தைகளை கொண்டு போய் விதர்ப்ப நாட்டு மன்னனிடத்திலேயே கொடுத்து விடலாமே, தாத்தாவிடமே அனுப்பிவிடலாமே என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு பாடல், அழகான பாடல், அதை கூட பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இங்கே எடுத்து காட்டினார். பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் என்னுடையரேனும் உடையரோ என்ன அழகான வரி பாருங்க. பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் என்னுடையரேனும் உடையரோ. அவங்களாம் இருக்கிறாங்களா? இன்னடிசில் புக்கலியும் தாமரைக்கை. இந்த சாப்பாட்டுல அலைதல் போட்டு பிசையக்கூடிய அந்த தாமரைக்கை, பூனாரும் செவ்வாய், பூ மாதிரி மனம் வீசக்கூடிய செவ்வாய், மக்களை இங்கு இல்லாதவர் என்று ஒரு அழகான வெண்பாவை அந்த இடத்திலே வைத்திருப்பார். அதை கூட அம்மையார் அவர்கள் இங்கே அழகாக எடுத்து சொன்னார். அந்த மக்களை எல்லாம் அவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். விதர்ப்ப நாட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் வருகின்றார்கள். வருகின்ற பொழுது வழியெல்லாம் கல்லு முள்ளுமாக இருக்கிறது, கால் நகங்கள் சிதைகின்றன என்று ரொம்ப உன்னிப்பாக எழுதியிருப்பார் புகழேந்தி புலவர். என்ற வழியிலே கற்களெல்லாம் இருக்கின்றன. ஆகவே அந்த நகம் பட்டு அந்த கல் பட்டு நகங்கள் சிதைந்து போய் கொண்டிருக்கின்றன என்று புகழேந்தி சொல்லியிருப்பார். முத்தொள்ளாயிரத்திலே கூட இப்படி ஒரு காட்சி உண்டு. ஒரு மன்னனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சோழ மன்னனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தயவு செய்து யாரும் திரை செலுத்துவதற்காக இப்போது வாராதீர். அவனுடைய காலை நீங்கள் குனிந்து வணங்குவீர்கள். உங்களுடைய முடி இருக்கிறதே, தங்க முடி இருக்கிறதே, அவனுடைய காலை உராயும். ஏற்கனவே நேற்று வந்த சிற்றரசர்கள்லாம் குனிந்து வணங்கி அந்த முடிகள் உராய்ந்த காரணத்தினாலே அந்த கால்கள் புண்பட்டு இருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு ஓய்விலே இருக்கிறான் மன்னன். அந்த புண் ஆறிய பிறகு வாருங்கள் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் இங்கே நிலைமை அப்படி அல்ல. அவன் காட்டிலே போய்கொண்டிருக்கிறான். நகம் சிதைந்தாலும் கால்கள் புண்பட்டாலும் கூட அது குறித்தெல்லாம் கவலைப்படாமல் அவன் போய்கொண்டே இருக்கின்றான். அங்கே ஒரு பாழ் மண்டபத்திலே போய் அமர்கின்றான். பாழ் மண்டபத்திலே இருக்கின்ற பொழுதுதான் தமயந்தி ரொம்பவும் வருத்தப்படுகின்றான். விரை மலர் சூழ் மெல்லினை மேல் படுத்துக் கொண்டிருந்தானே, பரிவாரங்களோடு படுத்துக் கொண்டிருந்தானே, அவனா இந்த பாழ் மண்டபத்தில் வெற்று தரையில் மணல் தரையில் இப்படி ஆடை இல்லாமலே படுத்துக் கொண்டிருக்கிறானே என்று அவள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே ஒரு பறவை வருகிறது. பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ராமாயணத்திலே பொன்மான் வந்த மாதிரி இங்கே ஒரு பொன் பறவை வருகின்றது. அந்த பறவை இவர்களை ஆட்டங்காட்டுகிறது. அதை பிடித்து தா என்று இவள் நலனை கேட்கின்றாள். அந்த நேரத்திலே கூட அவளுக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி நலன் பிடிக்கப் போகிறான். பிடிக்க முடியாமல் போய்விடுகிறது. இரண்டு பேரும் ஒரு யுக்தி கையாளுகிறார்கள். அந்த யுக்தியின்படி ஓராடையை அணிந்து கொண்டு இரண்டு பேருடைய இரண்டிலே ஓராடையை எடுத்து அந்த பறவையை பிடிப்பது என்று முடிவெடுத்து அந்த ஓராடையை வீசுகிறார்கள். அந்த பறவை அந்த ஆடையை கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. கவ்விக்கொண்டு போய்விட்டு சொல்லுகிறது, நலனே, சூதாட்டத்திலே உன்னை தோற்கடித்தவனும் நான் தான், இந்த மண்டபத்திலே உன்னுடைய ஆடையை பறித்து கொண்டவனும் நான் தான் என்று அவனை கெக்கலி செய்துவிட்டு அந்த பறவை போய்விடுகிறது. அந்த நேரத்திலே பிறகு அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாழ் மண்டபத்திலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இத்தோடு சனி விட்டதா என்று கேட்டால் இல்லை.
அவனுடைய மனதுக்குள்ளே அந்த சனி புகுந்து விடுகிறது. அவனை மெஸ்மரைஸ், அவனுடைய மனதை மாற்றிக் கொண்டிருக்கிறது. போ, விலகி போ, தமயந்தியை விட்டு போ என்று அவனுடைய காதோறும் அது சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே அவன் அந்த தமயந்தியை விட்டு விலகி எழுகின்ற பொழுது ஆடைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. 2 பேரையும் ஓர் ஆடை கட்டியிருக்கின்றது. அதை எப்படி அறிவது என்று தெரியாமல் அவன் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே ஒரு அறிவாளாக வந்து நிற்கிறான் சனி. அதுதான் ஆச்சரியம். சனி கெடுப்பது என்று முடிவெடுத்து விட்டால் எப்படியெல்லாம் கெடுப்பான் என்பதை இந்த இடத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. எதை வைத்து நான் அந்த ஆடையை அறிந்து விட்டு போவேன் என்று நினைக்கிற பொழுது ஒரு அறிவாளாகவே அவன் பக்கத்திலே வந்து நிற்கின்றான். தீய நட்பையும் கூடா ஒழுக்கத்தையும் பற்றி பேசுகின்ற பொழுது, நட்பையும் பற்றி பேசுகின்ற பொழுது திருவள்ளுவர் ஒரு அழகான உவமையை சொல்லுவான். ஒருவன் ஒரு நண்பனாகவே கூடவே இருப்பான், ஆனால் சமயம் வருகின்ற பொழுது உங்கள் கழுத்தறுத்து விடுவான் என்பதற்கு எப்படி சொல்வான் என்று சொன்னால், இந்த இரும்பை வெட்டி எடுப்பார்கள் அல்லவா, அந்த வெட்டி எடுக்கின்ற பொழுது ஒரு கல்லை வைப்பார்கள், இரும்பு கல்லை வைப்பார்கள். அதன் மேல்தான் இரும்பை போடுவார்கள். தரையிலே இரும்பை போட்டு வெட்டினால் தரை உடைந்து விடும். ஆகவே அந்த கல்லின் மீது அந்த இரும்பை போட்டு அதை வெட்டுவார்கள். அந்த அப்படி வெட்டப்படுகின்ற அந்த வெட்டப்படுவதற்கு உதவக்கூடிய கல்லாக தீய நட்புடைய நண்பன் சேர்ந்து விடுவான் என்று சொல்லுவான். இங்கே பாருங்கள், அப்படி வெட்டப்படக்கூடிய கல்லாக நண்பன் அல்ல, பகைவன்தான். ஆனால் இந்த களி வந்து நிற்கிறான். ஆகவே அந்த அறிவாளை எடுத்துக்கொண்டு அந்த ஆடையை அறிந்துவிட்டு அவன் தனியே போய்விடுகிறான். தனியே போய்விட்ட பிறகு இவள் எழுந்து பார்த்து ஏங்குகிறாள். ஏங்கிவிட்டு அங்கே சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு யாருமே இல்லையே என்று நினைத்து தன்னுடைய தலையெழுத்தை எண்ணி அவள் அழுகின்றாள். இந்த இடத்திலேதான் தமயந்தினுடைய மனோபாவம் நமக்கு தெரிகிறது. அவளுடைய பதி நலனை பற்றி திட்டாமல் இது விதியின் சதி என்று அவள் தன்னுடைய மனதை தேற்றிக் கொள்கிறாள். இது பதியின் சதி அல்ல, விதியின் சதி என்று நினைக்கக்கூடிய காரணத்தால்தான் அவள் கற்புக்கரசியாக கடைசி வரையிலே காட்டப்படுகிறாள் புகழேந்தி புலவரால். இதையெல்லாம் நாம் விதி சதியெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இந்த கதையினுடைய போக்குக்காக இதை நாம் சொல்ல வேண்டி இருக்கின்றது. இப்படி அவள் தனியாக இருக்கின்ற பொழுது ஒரு பாம்பு அவளை விழுங்குகிறது. பாம்பு விழுங்குகின்ற பொழுது ஒரு வேடன் வருகின்றான். வேடன் வந்து அந்த பாம்பிலிருந்து அவளை விடுவிக்கின்றான். பாம்பிலே இருந்து அவளை விடுவிப்பதற்கு ஒரு அழகான உவமையை சொல்லுவார் புகழேந்தி புலவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரன் சொர்க்கி என்கின்ற புரவலர் தான் புகழேந்தி புலவரை ஆதரித்து வந்தார். ஆகவே அந்த புகழேந்தி புலவர் இந்த இடத்திலே என்ன உவமை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த பூமியை வறுமையிலே இருந்து காப்பாற்றுகின்ற சந்திர சொர்க்கியை மாதிரி தமயந்தியை பாம்பிலே இருந்து வேடன் காப்பாற்றினான் என்று ஒரு அழகான உவமையை அந்த இடத்திலே நன்றி கடனாக அவர் வைத்திருப்பார். இந்த வேடன் அவளை காப்பாற்றி விடுகிறான். காப்பாற்றி விட்ட பிறகு என்னோடு வருகிறாயா என்று கேட்கின்ற பொழுது அவனுடைய தீய எண்ணத்தையும் அவளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிறகு அவள் ஓடுகிறாள். அங்கேயும் ஒரு உவமையை வைக்கிறாள். ஒரு சிறுமான் ஓட தீக்கண் புலி துரத்தி கொண்டே போகிறது என்று அங்கே ஒரு உவமையை வைப்பார். வைத்துவிட்டு அவள் பார்த்தால் வேறு வழி இல்லை, என்ன செய்வது? அந்த இடத்திலேதான் விவேகானந்தருடைய ஒரு பொன்மொழி எனக்கு நினைவுக்கு வருகிறது. நாய்கள் துரத்தி கொண்டே வந்தால் ஓடாதீர்கள், நின்று எதிர்த்து பாருங்கள் என்று சொல்லுவார். அது மாதிரி துயரங்கள் வருகின்ற பொழுது ஓடிக்கொண்டே இல்லாமல் நின்று திரும்பி எதிர்த்து பார்க்கின்ற பொழுது அதை வெற்றி கொள்ள முடியும் என்பது ஒரு தன்னம்பிக்கை உணர்வு. ஆனால் இவளுக்கு அப்படி உணர்வெல்லாம் இருந்ததா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. இவளுக்கு வேறு வழி இல்லை, இவளால் நீண்ட தூரம் ஓட முடியவில்லை, நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி திரும்பி நின்று அவள் சீறி பார்க்கின்றாள். சீரா இருந்திட்டாள். புகழேந்தி போருடைய வார்த்தை, சீரா இருந்திட்டாள் சிலை வேடன் அவ்வளவில் நீராய் விழுந்தான் நிலத்து என்று வார்த்தைகளை போற்றுப்பார் புகழேந்தி புலவர். அவனுடைய கற்பு அவனை எரித்து விட்டது என்று அங்கே புகழேந்தி புலவர் சொல்லுவார். இப்படி அந்த வேடனை எரித்துவிட்டு அவள் வெளியே வந்து விடுகின்றார். ஒரு நகர்ப்புறத்துக்கு வருகின்றார். நகர்ப்புறத்துக்கு வந்து பிறகு எங்கே போகிறார் என்பதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம்.
பேசிய இருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதிகை செல்வராஜ் அவர்கள் மிக அழகாக கதைகளை இங்கே தொகுத்து சொல்லி இருப்பது நம்முடைய ஆர்.சி. குமரன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி மிக நாடக பாங்காக இருந்தது என்பதையும் இங்கே நான் சிறப்பாக சொல்லுகின்றேன். மிக அழகாக கதை சொல்லுகிற பாங்கு நம்முடைய பொதிகை செல்வராஜ் அவர்களுக்கு இங்கே அவர் கைக்கு வந்திருக்கின்றது. அவர் மேலும் மேலும் அதை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் என்னுடைய முடிவுரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஐயா, மிக்க நன்றி. மிக சுவையான நிறைவு உரை, முழுமையான உரை. எவ்வளவு தூரம் நலவென்பாவை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும், நலவென்பாவை பற்றி பேசுங்கள் என்று சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு விட்டால் நீங்கள் எப்பொழுது நிறுத்துவீர்களோ தெரியாது என்ற அளவுக்கு மிக தெளிவாக அழகாக உண்மைகளை எல்லாம் எடுத்துக் கூறினீர்கள். எங்களுக்கெல்லாம் உங்களுடைய நிறைவுரை எங்களுக்கெல்லாம் மிகவும் நிறைவாக இருந்தது ஐயா. பெரியோர்களே, நாம் இப்பொழுது நன்றி கூறும் படலத்தில் இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முடிவில் என்னுடைய நன்றி உரையை நான் கேஜிஆரிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி ஒரு சிறப்பான சுவையை நமக்கெல்லாம் தந்த அவருக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றி கூறுகிறேன். அதற்கு அடுத்தபடியாக தன் உடல்நிலை சரியாக இல்லாத நிலையிலும் தன்னுடைய முயற்சியில் குறைவு ஏதும் இல்லாமல் நமக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தொழில்நுட்பத்தையும் செய்து முடித்த நெல்லை தீபன் ஐயா, கவிஞர் நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் நன்றி கூறுகிறேன். அதே போல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தமிழ் வாழ்த்து பாடி வரும் நம்முடைய ஆஸ்தான பாடகர் கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் நன்றி கூறுகிறேன். சொற்பொழிவாற்றிய 2 கவிஞர்களும் மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றினார்கள். அனுமதி கிருஷ்ணகுமார் அம்மையார் அவர்களின் சொற்பொழிவு சிறிது தடைப்பட்டு விட்டாலும் சிறப்பாக அவர் திரைப்பட பாடல்களோடெல்லாம் இணைத்து அழகாக கூறிக்கொண்டிருந்தார். அதை முழுமையாக கேட்க நமக்கு கொடுத்து வைக்கவில்லை. அவருக்கும் நம் அனைவர் சார்பிலும் நன்றி கூறுகிறேன். பொதிகை செல்வராஜ் அவர்கள் சிறந்த சொற்பொழிவாளர். அவருடைய பேச்சில் உயிரோட்டம் இருக்கிறது. அவர் நம்மை மகிழ்வித்தார். அவருக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக கடைசியாக, ஆனால் எந்த ஒரு குறைவும் இல்லாமல், லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், உங்கள் அனைவருக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கொள்வார் இல்லையில் கொடுப்பாரும் இருப்பதில்லை என்பது நமக்கு எல்லாருக்கும் அறிந்த விஷயம். அதுபோல நீங்கள் எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஊக்கம் கொடுக்காமல் இருந்தால் இந்த நிகழ்ச்சியை நடக்காது. இதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் சார்பிலும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பிலும் நான் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியின் நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.